के नाम की स्तुति प्रशंसा हो। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. विशेष तौर से इन दिनों में सारे संसार में प्रभु यीशु मसीह के मृत्यु के ऊपर अधिक ध्यान देते हुए लोग अध्ययन करते होंगे। இன்றைய நாட்களிலே முழு உலகத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை குறித்தான தியானத்திலே மக்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். इसके चलते मैंने इस महीना के शुरुआत के इतवार में आपके बीच में एक बात को सामने लाया था। அதை குறித்து இந்த மாதத்துடைய முதல் வாரத்திலே சில காரியங்களை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொண்டேன். अर्थात दुख में रहने समय में भी प्रभु यीशु मसीह को अनुकरण करते हुए अन्य लोगों को तसल्ली कैसा हम दें। உபத்திரவங்களில் மத்தியிலும் நாம் எப்படி மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் என்று நாம் தியானித்தோம். इस बात के ऊपर मैंने आपके सामने कुछ बातों को लाया था। இந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். आज भी मैं कुछ बातों को यीशु मसीह की मृत्यु ने हमारे लिए आपके लिए विश्वासियों के जीवन में किस प्रकार की परिवर्तन को लाता है मैं कहने के लिए चाहता हूं। அந்த வண்ணமாக இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அதை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். पुराने नियम के लोगों की मृत्यु के बारे में विचार और मृत्यु के बारे में उनके कहना, इन सारी बातों से नया नियम के लोगों की मृत्यु के विचार कैसा भिन्न रहा उसको मैं आपको दिखाने के लिए चाहता हूं. பழைய ஏற்பாட்டிலே மரணத்திற்கு பின்பு மனிதனுடைய நிலைமை எப்படியா இருந்தது, அதை குறித்தான எண்ணங்கள் அவர்களுக்கு எப்படியா இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே மரணத்திற்கு பிறகுமான காரியங்களை குறித்து இரண்டு காரியங்களுக்குள்ளான வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். और इसको अगर आप अच्छी तरह से समझेंगे आपके अंदर डर भय के लिए जगह नहीं रहेगी. இந்த காரியங்களை நீங்கள் நன்றாக விளங்கி கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் அல்லது திகிலுக்கு இடம் இருக்காது. आपके अंदर में एक हिम्मत चले आएगा. உங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தைரியம் எழும்பி வரும். हर परिस्थिति में आप हिम्मत के साथ रहने के लिए आप सीख लेंगे. எல்லாவித சூழ்நிலையிலும் தைரியத்தோடு இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். उसके शुरुआत में एक दो वचन को पढ़ेंगे. அதை ஆரம்பிக்கும் முன்னமாக சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். इब्रानियों की पुस्तक में से एक दो वचन को पढ़ेंगे 10वां अध्याय. எபிரேயர் 10வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 34 और 35 पद को नहीं 33 से लेकर 35 पद तक की बातों को देखेंगे. 33 36 வரைக்கும் வாசிக்கலாம். इब्रानियों की पत्री उसका 10वां अध्याय 33 से लेकर हम देखेंगे. எபிரேயருடைய நிருபம் 10வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். कुछ तो यूं कि तुम निंदा और क्लेश सहते हुए तमाशा बने और कुछ यूं कि तुम उनके साजी हुए जिनकी दुर्दशा की जाती थी. நிந்தைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். 34वां पद में हम पाते हैं 34 எப்படியாய் வாசிக்கிறோம். वहां पर इब्रानी का लेखक और आगे ले जाता है. எபிரேயருடைய ஆக்கியோன் இன்னும் நம்மை ஆழத்திற்குள்ளாக எடுத்து செல்கிறார். क्योंकि तुम कैदियों के दुख में भी दुखी हुए और अपनी संपत्ति भी आनंद से लूटने दी, ये जानकर कि तुम्हारे पास एक और भी उत्तम और सर्वदा ठहरने वाली संपत्ति है. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்துமன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். सो अपना हिया न छोड़ो क्योंकि उसका प्रतिफल बड़ा है. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். हियाव को नहीं छोड़ने की बातों का कहते ही और उसके प्रतिफल को भी यहाँ पर इब्रानी का लेखक हमें बतलाता है. தைரியத்தை விட்டு விடாதிருக்கும்படிக்கு எபிரேயர் நமக்கு சொல்லி அதன் மூலமாக நமக்கு வருகிறதான அங்கே பாக்கியங்களையும் அங்கே சொல்லுகிறார். हमारे अंदर हिम्मत प्रभु यीशु मसीह के मृत्यु के द्वारा कैसे चली आती है मैं उसको आपके सामने
पेश करने के लिए चाहता हूं। நம் மத்தியிலே தைரியம் இயேசு கிறிஸ்துவுடைய மூலமாக எப்படி வருகிறது என்று நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். उसके पहले पुराने नियम के लोगों की स्थिति को मैं आपको बतलाने के लिए चाहूंगा। அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். पुराना नियम में बहुत शूरवीर जिसको हम कहते हैं, பழைய ஏற்பாட்டிலே நாம் சிலரை பராக்கிரமசாலிகள் என்று பார்க்கிறோம். जिनके द्वारा बड़े बड़े काम हुआ है, அவர்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் செய்யப்பட்டது. वे जीवन में क्लेश को पाने समय या दुख को सामना करने के समय அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அல்லது துக்கத்தின் பாதையிலே கடந்து செல்லும் போது वे परमेश्वर से ऐसा विनती करते हुए बाइबल में देखते हैं, हे प्रभु मेरे जान को ले ले। அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் தேவனிடத்தில் இப்படியாக ஜெபித்தார்கள், ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். परमेश्वर आपसे बातचीत करने पाए। தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக. पुराना नियम के कितना भी विश्वास में तगड़े लोग क्यों न हो, பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்டதான விசுவாச வீரர்களாய் இருந்தாலும் சரி பரவாயில்லை, परमेश्वर के लिए बड़े बड़े काम को करने वाला क्यों न हो, இப்ப தேவனுக்கென்று பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவராய் இருந்தாலும் சரி பரவாயில்லை, वे जब जीवन में उब जाते थे तो उनके जीवन में एक प्रकार के प्रश्न चले आया और परमेश्वर से यह विनती किए, हमारे जीवन को ले लीजिए। அவர்களுடைய வாழ்க்கை துக்கத்தினாலே நிரம்பி இருக்கும்போது, வாழ்க்கை வெறுமையாக காணப்பட்ட போது தேவனிடத்தில் இப்படியாய் விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார்கள். क्योंकि वे सोचते हैं मृत्यु हमारे जीवन का हल दे सकता है। ஏனென்றால் அவர்கள் இப்படியாக யோசித்தார்கள், மரணம் ஒருவேளை அவர்களுக்கு இருக்கிறதான கஷ்டங்களை முற்றிலுமாய் அழித்து விடும் என்று. लेकिन यीशु मसीह मरने के बाद ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு लोगों को मरने के लिए बहुत लालसा होता है। இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இயேசு கிறிஸ்து போல மரிக்க வேண்டும் என்று அநேகருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். और मरने के लिए लालसा बनती है, அப்படி மரிப்பதற்காக ஒரு விருப்பம் அல்லது ஒரு ஏக்கம் இருக்கும். उसको हम आगे देखेंगे। அதை நாம் பின்பு பார்க்கலாம். लेकिन पहले पुराना नियम के लोग जो मरने के लिए चाहते थे उनकी बातों को मैं आपके सामने लाऊंगा। பழைய ஏற்பாட்டிலே தங்களை அப்படியாக மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவருடைய காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். समय के अनुसार मैं 4 पवित्र लोगों के जीवन को आपके सामने लाऊंगा। நேரத்தை குறித்து நான் 4 பரிசுத்தவான்களுடைய காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். आप सबों को मालूम है अय्यूब सबसे पहले रहने वाला है यहाँ पे बाइबल के अनुसार। उसी की किताब पहली किताब है बाइबल के अंतर्गत में। யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நெருக்கப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். योबू ही की किताब बाइबल में पहले सब लिखी हुई किताब है। யோபுடைய புத்தகமே முதலாவதாக வேதத்தில் எழுதப்பட்டதான ஒரு புத்தகம். इसलिए अय्यूब के जीवन में अगर हम देखते हैं तो हम पहला एक स्तर के लोगों को समझ सकते हैं। யோபுடைய புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே முதலாக இருக்கிறதான அந்த கூட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். और वो इस प्रकार प्रार्थना परमेश्वर से करता है। அவர் இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறார். मेरे साथ खोलिएगा अय्यूब की किताब 6 अध्याय। என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 9वां पद को देखेंगे। 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். अय्यूब की किताब उसका 6 अध्याय का 9वां पद। 6வது அதிகாரம் 9வது வசனம். यहाँ पर अय्यूब एक प्रार्थना करता है। இங்கே யோபு ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். क्या करता है? என்ன விண்ணப்பிக்கிறார்? ईश्वर प्रसन्न होकर मुझे कुचल डालता, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும். और हाथ बढ़ाकर मुझे काट डालना उचित करके बाइबल तमिल बाइबल में ट्रांसलेट किया गया है। தேவன் கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும் என்று தமிழ் வேதாகமும் சொல்கிறது. हिंदी में काट डालता करके लिखा है,
இந்தியிலே துண்டித்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन तमिल अनुवाद में ये लिखा है अगर काट डालता अच्छा होता. ஆனால் தமிழிலே துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अर्थात उसका कहने का तात्पर्य यही है परमेश्वर मुझे मार दीजिए. அதனுடைய அர்த்தம் அவர் சொல்லுகிறதான காரியம் இப்படியா இருக்கிறது, தேவனே என்னை அப்படியாய் துண்டித்து போட்டு விடும், मुझे मेरे प्राण को निकाल दीजिए. என்னுடைய உயிரை என்னிடத்திலிருந்து எடுத்து விடும். बाइबल में रहने वाले सारे लोग आत्महत्या करना नहीं चाहते थे. வேதத்திலே இருக்கிறதான அப்படிப்பட்டதான புருஷர்கள் தங்களை அப்படியே மாய்த்து கொள்ள விரும்பவில்லை. वे खुदकुशी करने के लिए नहीं चाहते थे. அவர்கள் தங்களாக தற்கொலை செய்து கொள்ள விரும்பவில்லை. क्योंकि उनको मालूम है कि आत्महत्या करने के लिए मनुष्य को अधिकार है नहीं. தற்கொலை செய்து கொள்வதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். कितना भी भयानक बात क्यों न हो, எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியங்களா இருந்தாலும் சரி, अपने आत्म खुशी करने के लिए या अपने आप को आत्महत्या करने के लिए किसी को अधिकार नहीं, क्योंकि जीवन परमेश्वर का दिया हुआ है. எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. जीवन देवनाल கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஜீவன் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये भी जानते थे அவர்கள் இதையும் அறிந்திருந்தார்கள், शरीर को हम खत्म कर सकते हैं சரீரத்தை அழிக்க முடியும், परंतु प्राण हमेशा के लिए है, इसलिए आत्म खुशी उसका हल नहीं है. ஆனால் ஜீவன் அதை அழித்து போட முடியாது, ஏனென்றால் அது ஆண்டவருக்குரியது. அது மாத்திரமல்ல, ஆத்மாவை அழிப்பதற்கு முடியவே முடியாது என்கிறதை அறிந்திருந்ததினால சரீரத்தை அழிப்பது போதும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. इसलिए वे खुदकुशी करने के लिए किसी ने अपने को सौंपा नहीं. ஆகவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு தங்களை சமர்ப்பிக்கவில்லை. बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை கவனமாய் கேளுங்கள். संकट क्लेश को सामना करना पड़ा. அவர்களுக்கு உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. बहुत सी बातें उनके जीवन में चली आई. अनेक காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. एक लहर के ऊपर दूसरी लहर उनके ऊपर पड़ा. ஒரு அலைக்கு மேலே இன்னொரு அலை அப்படியே அவர்களை மோதி அடித்தது. परंतु ஆனால் वे अपने को खत्म करने के लिए तैयार नहीं, अपने को खत्म करने के लिए तैयार नहीं रहे. ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. परंतु दुख के कारण அவர்கள் துக்கத்தின் நிமித்தமாக जब वे उब जाते थे, அவர்கள் எப்போதெல்லாம் அப்படியாய் சோர்ந்து போனார்களோ वे அப்போது अपने परमेश्वर से विनती करने लगे, हे प्रभु मुझे काट डालना उचित रहेगा करके अय्यूब यहाँ प्रार्थना करता. அவர்கள் தேவனை நோக்கி கையெழுத்து, ஆண்டவரே நீர் எங்களை கொன்று போட்டால் நலமாய் இருக்கும் என்று அவர்கள் விண்ணப்பிக்கிறதை வாசிக்கிறோம். आप सब कोई जानते हैं, तो भी मैं याद दिलाने के लिए चाहता हूँ. நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். अय्यूब की किताब का पहले अध्याय में யோபுனுடைய புத்தகம் முதலாவது அதிகாரத்திலே उसका सारी संपत्ति लूटा खत्म हुआ. அவனுடைய எல்லா சம்பத்துகளும் அங்கே கொள்ளையடிக்கப்பட்டது. कुछ भी बचा नहीं. அங்கே எதுவும் அங்கே மிச்சம் இருக்கவில்லை. एक बहुत रईस आदमी बिल्कुल दरिद्रता में चले आया. ஒரு பெரிய சீமானாக இருந்த ஒரு மனிதன் ஒரு தரித்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டான். बिल्कुल खाली हाथ हो गया. அவன் முழுமையும் வறுமையாக்கப்பட்டான். घर के अंदर कुछ भी नहीं. அங்கே அவனுக்கென்று எதுவுமே இல்லை. जिसका घर भरपूर था अभी अचानक खाली हो गया. அவனுடைய வீடு நிரம்பி இருந்தது, இப்போது வெறுமையா இருக்கிறது. नौकर चौकरों से भरा हुआ था, लेकिन अभी कोई है नहीं. வேலைக்காரர்களுமாக நிறைந்திருந்தது, இப்போது ஒருவரும் கூட இல்லை. और उसके बच्चे 10 थे, एक ही दिन में उनकी मृत्यु हो गई. அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், 10 பேரும் அங்கே மரித்து போனார்கள். उस समय उसकी बोली को थोड़ा देखिएगा. அவன் அந்த நேரத்திலே அவனுடைய வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். पहला अध्याय का 20 पद से लेकर हम देखेंगे 22 पद तक देखेंगे. முதலாவது அதிகாரம் 20 இலிருந்து நாம் வாசிக்கலாம் 22 வரைக்கும். पहला अध्याय का 20वां पद को मैं पढ़ रहा हूं. முதலாவது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். जब ये सारी दुर्घटनाएं हुई, இந்த எல்லா காரியங்களும் நடந்தபோது तब अय्यूब उठा, அப்போது யோபு எழுந்திருந்தான். बागा फाड़ा, அவன் தன் சால்வையை கிழித்தான். फिर मुड़ाकर भूमि पर गिरा.
தன் தலையை சிரத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். दंडवत करके कहा, தரையிலே விழுந்து பணிந்து சொன்னான். मेरी बात को थोड़ा देखिएगा, என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். दुख इतना भारी है. ஏனென்றால் அவனுடைய கஷ்டம் அவ்வளவு பெரியதா இருந்தது. 20वां पद को फिर से देखेंगे, 20வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். वहां पर एकदम उसका हालत बहुत गंभीर करके मैंने दिखाया था. அவனுடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கிறது என்று நான் காண்பிக்கிறேன். अपना कपड़ा को फाड़ता है, उसको दुख जो है सहा नहीं जा रहा. அவனுடைய சால்வை அவன் கிழித்து கொண்டான். அவனுடைய துக்கம் அவ்வளவு பெரிதா இருந்தது. सिर का बाल को मुड़ा देता है, அவன் தன்னுடைய தலையை சிரைத்து கொண்டான். भूमि पर गिरता है, தரையிலே விழுந்தான். परंतु क्यों? ஏன்? परमेश्वर को दंडवत करने के लिए. ஏனென்றால் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக. हालेलुया, 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 हालेलुया. इतना तगड़ा विश्वास के साथ है, तगड़ा विश्वास के साथ. அவன் தைரியமான ஒரு விசுவாசத்தோடு இருந்தான். सारी बातें एक ही दिन में खाली हो गया. எல்லா காரியங்களும் ஒரே நாளிலே வெறுமையாகி விட்டது. सारे बच्चे एक ही दिन में मर गए. எல்லா பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்து போனது. परंतु ஆனாலும் वो परमेश्वर की दंडवत करने से पीछे हटा नहीं. தேவனை பணிந்து கொள்வதற்கு அவன் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. हमारे भाई लोगों में से अधिक लोग, बहन लोग थोड़ा सा जल्दी चले आते हैं, लेकिन भाई लोगों का अधिकतर लोग जो है पहले वर्शिप खत्म होने दीजिए, हम मैसेज के लिए जाएंगे करके अटेंडेंस बनाने के लिए हमारे बीच में भी आते हैं. நம்முடைய சகோதரிகள் முன்பதாக வந்து விடுகிறார்கள். ஆனால் சகோதரர்கள் வர்ஷிப் எல்லாம் முடிஞ்ச பிறகு அட்டெண்டன்ஸ் போடுவதற்காக சில நேரங்களிலே சபைக்கு வந்து விடுகிறார்கள். अगर नहीं जाएंगे कोई पूछेगा, போகலன்னா யாராவது கேட்பாங்க. आराधना में नहीं जाएंगे कोई पूछेगा, ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்பாங்க. आराधना तो करते रहते हैं, ஆராதனை தான் எப்போதும் பண்றோமே, गीत तो गाते रहते हैं, பாடல்கள் தான் எப்போதும் பாடுறோமே, गीत हम सुनते रहते हैं, பாடல்களை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே. इसलिए सामूहिक आराधना में हमें क्यों जाना है? அப்படிப்பட்டதான ஒரு சோசியல் ஆராதனையில நான் ஏன் கலந்து கொள்ளணும்? ऐसे लोग विचार रखने वालों के लिए मैं दिखाने के लिए चाहता हूँ. அப்படிப்பட்டதான எண்ணம் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். इतनी हालत गंभीर होने के बावजूद यहाँ पर अय्यूब दंडवत कर रहा है. அவனுடைய யோபுடைய நிலைமை இவ்வளவு மோசமாய் போன பின்பும் அவன் அங்கே விழுந்து பணிந்து கொண்டான். आराधना की महत्वता को जानता है. அவன் ஆராதனையுடைய ஆழத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் அறிந்திருந்தான். लोग मिलकर परमेश्वर की स्तुति करने से क्या होता है उसको वो पहचानता है. ஜனங்கள் எழுந்து சேர்ந்து அவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். उसके मुंह में क्या बोली है? அவனுடைய வாயின் வார்த்தையில என்ன இருந்தது? 21 पद को पढ़िएगा. 21வது வசனத்தை வாசிக்கலாம். मैं अपनी मां के पेट से नंगा निकला, वहीं नंगा लौट जाऊंगा. यहोवा ने दिया और यहोवा ही ने लिया, यहोवा का नाम धन्य है. நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். 22 पद में यह लिखा है. 22வது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. सब बातों में भी अय्यूब ने न तो पाप किया न तो परमेश्वर पर मूर्खता से दोष लगाया. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. हिंदी अनुवाद बहुत सुंदर है. இந்தியிலே நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर पर मूर्खता से दोष नहीं लगाता है. ஆண்டவரை அப்படியாய் மதியீனமாய் அவன் குற்றம் செலுத்தவில்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. विश्वास इतना तगड़ा है, அவனுடைய விசுவாசம் அவ்வளவு வலிமையா இருந்தது. उसका प्रेम परमेश्वर से बिल्कुल तगड़ा है. அவனுடைய அன்பு ஆண்டவர் மேல அவ்வளவு உறுதியா இருந்தது. परमेश्वर के साथ संबंध जो इतनी तगड़ा है. அவன் ஆண்டவரோடு கொண்டிருந்த ஐக்கியம் அவ்வளவு வலிமையா இருந்தது. अब दूसरा अध्याय में देखते हैं. 2வது அதிகாரத்தில் நான் இப்படியாய் பார்க்கிறோம். दूसरा अध्याय में क्या लिखा है? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? अभी बीमार हालत में है, இப்போது அவன் மிகவும் நோயுற்றவனாய் இருக்கிறான். सिर से लेकर पांव तक बहुत बड़ी बीमारी उसको पकड़ा है. அவனுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவன் கொப்பளங்களாலே வாதிக்கப்பட்டிருந்தான். दूसरा अध्याय का 7वां पद को पढ़िएगा. 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். वहां पर शैतान उसके सामने, परमेश्वर के सामने से निकलकर यहाँ अय्यूब के सामने खड़ा है. அங்கே சாத்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு யோபுவின் முன்னாலே வந்து நிற்கிறான். और अय्यूब को पांव के तले से
लेकर सिर की चोटी तक बड़े बड़े फोड़ों से पीड़ित किया करके लिखा है। யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். इन फोड़ों से पस निकलता था, அந்த கொப்பளங்களிலிருந்து நீர் வடிந்தது. वो महकता था, அது மிகவும் துர்நாற்றம் எடுத்தது. नजदीक में कोई आ नहीं सक रहे அவன் हैं, பக்கத்திலே யாரும் போக முடியாது. इतनी इतनी दुर्दशा में है। அப்படிப்பட்டதான ஒரு மோசமான நிலைமையில இருந்தான். उस हालत में भी उसकी पत्नी आके कह रही है परमेश्वर पर गाली दे के जीवन को छोड़ दीजिए। அப்படிப்பட்டதான சூழ்நிலையும் அவருடைய மனைவி வந்து சொல்லுகிறார், உன் உத்தரத்திலே உறுதியாய் நிற்கிறோரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால். वो कहता क्यों पागली जैसा बातचीत कर रही है। அவன் அப்படியாய் சொல்லுகிறார், ஏன் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொன்னான். जब मैं छोटा था நான் சிறுவயனாய் இருக்கும்போது और मुझे कई प्रकार की चिकन पॉक्स की वैरायटी मेरा शरीर में बिन बिन जब समय में आया था। நான் சிறு பிள்ளையா இருந்தபோது எனக்கு अनेक பிரபாதமான அந்த சிக்கன் பாக்ஸினுடைய வெரைட்டி என்னை வாதித்தது. मिसल्स आता था, அங்கே मिसल्स சின்னம்மை வந்தது, चिकन पॉक्स आता था, சிக்கன் பாக்ஸ் வந்தது. और किसी प्रकार की बातें जो चिकन पॉक्स की वैरायटी है सारी बातों को मैं झेला। அந்த அந்த அம்மை என்று சொல்லுகிறதான அதனுடைய எல்லா வெரைட்டியும் நான் வாதிக்கப்பட்டேன். एक बार मुंह पर एक चिकन पॉक्स की वैरायटी चले आता है। ஒரு முறை என்னுடைய வாயிற்குள்ளாக அப்படிப்பட்டதான அம்மை இருந்தது. उसको आप जानते नहीं जानते, मैं नहीं जानता हूँ। உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. आपके जीभ के ऊपर एक प्रकार का सफेद रंग का एक चमड़ा जैसा फॉर्म हो जाता है। உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உங்களுடைய நாக்கின் மேலே ஒரு வெள்ளையாக ஒரு லேயர் படிந்திருக்கும். और आप अपना मुंह को ठीक से बंद नहीं कर सकते हैं, உங்களுடைய வாயை நீங்கள் மூட முடியாது, சரியாக ठीक से खाना नहीं खा सकते हैं। நீங்கள் சரியாக சாப்பிட முடியாது. ये तो अपने दुख है, இது நம்முடைய கஷ்டம். लेकिन एक और खराबी है उस बीमारी में। அந்த नोயில இன்னொரு கஷ்டமும் உண்டு. कोई 10 फीट के नजदीक में नहीं आ सकते, யாராவது 10 அடி பக்கத்துல கூட வர முடியாது. इतना महक, அவ்வளவு துர்நாற்றம் எடுக்கும். 10 फीट में खड़े रहेंगे, अगर आप मुंह तो बंद नहीं कर सकते रहेंगे तो वो भागेगा। अरे बाप रे बाप, सड़ा हुआ मांस जैसा सड़ रहा है। 10 அடி தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அப்படியே துர்நாற்றம் எடுக்கும், பக்கத்துல வர மாட்டாங்க, அப்படியே ஓடி போகக்கூடிய சூழ்நிலை வரும். मैं इस बीमारी के हालत में 2 हफ्ता था। அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நான் 2 வாரம் அந்த நோயில் இருந்தேன். अगर मुझे याद है मैं 5वां क्लास पढ़ रहा था। நான் எனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், நான் அப்போது 5வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். किसी भी हालत में मम्मी हम लोगों से प्यार कर सकती है। எல்லாவித சூழ்நிலையும் தாயே தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த முடியும். आपको मालूम है मेरे 4 बहनों में 3 बहन लोग उस समय सामने थी। உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய சகோதரிகளே 3 சகோதரிகள் அப்போது என்னோடு கூட இருந்தார்கள். आखिरी वाली की जन्म नहीं हुआ था। அப்போது கடைசி தங்கச்சி அங்கே பிறக்கவில்லை. सवेरे उठेंगी ये छोटे लड़की लोग, அந்த சின்ன என்னுடைய தங்கச்சிமார் காலையிலே எழுந்திருப்பார்கள். वे दूसरे कमरा में सोते थे, அவர்கள் வேற ஒரு ரூம்ல உறங்கி கொண்டிருந்தார்கள். मैं एक कमरा में लेटा हुआ था, मैं सो नहीं सकता था। நான் இன்னொரு அறையிலே உறங்கி கொண்டிருந்தேன். वही कमरा से चिल्ला के बोलेंगे मम्मी भैया को मुंह बंद करने के लिए बोलो ताकि हम लोग उस घर के अंदर घुस सकें। அவர்கள் அங்கே அவர்களுடைய ரூம்ல இருந்து எப்படியாய் சொல்லுகிறார், அம்மா அண்ணனுடைய வாயை மூட சொல்லுங்க, ஏனென்றால் நாங்க அந்த வழியா நாங்க கடந்து போகணும். आजकल तो सब कोई मास्क पहनने का आदत हो गया, இப்போது எல்லாத்துக்கும் அந்த மாஸ்க் போகக்கூடியான சூழ்நிலை வந்திருக்குது. उन दिनों में उस आदत भी नहीं रहा। அப்போது அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் கிடையாது. मेरी माँ किचन से चिल्लाएगी, என்னுடைய அம்மா அங்க சமையல் அறையில இருந்து சத்தம் போடுவாங்க, बेटा मुंह बंद करो, மகனே உன்னுடைய வாயை மூடிக்கொள். मैं वहां से चिल्लाता था, நான் அங்க இருந்து அப்படியே சத்தம் போடுவேன். कैसा बंद कर रहा है? நான் எப்படி என்னால மூட முடியும்? क्योंकि 1 इंच का पूरा ऊपर एक गांव जैसा हो जाता था। ஏனென்றால் கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு அந்த பெரிய காயம் போல அங்கே இருக்கும். ना तो कुछ ठीक से पी सकते थे ना तो खा सकते थे, நான் சரியா பேசவும் முடியாது, நான் சரியாக சாப்பிடவும் முடியாது. और जब मैं बंद नहीं कर पाता था, நான் அது வாயை மூடாது இருக்கும்போது मेरे बहन लोग ऐसा जैसा रेस कोर्स में कहते हैं 1 2 3
करके भाग जाते थे। நான் அந்த அவர்கள் என்னுடைய ரூமை கடந்து செல்லும் போது என்னுடைய சகோதரிகள் வேகமாக ஓடி விடுவார்கள். किचन से आते दुर्र करके चले जाते। கிச்சன்ல இருந்து வேகமாய் ஓடி விடுவார்கள். मेरे ओर ताकने के लिए भी कोई नहीं रहा। என்னை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. 2 हफ्ता मेरा हालत मैं जानता हूँ। நான் 2 வாரம் அப்படியா இருந்தேன், அது எனக்கு நன்றாய் தெரியும். केवल माँ अपना मुंह बंद करके आएगी, थोड़ा खाना खिलाएगी, थोड़ा मुंह पोछेगी और सेवा करती थी। எங்க அம்மா மட்டும் என் பக்கத்துல வந்து என்னை தடவி கொடுத்து சாப்பாடு ஊட்டி விட்டு மூக்க பொத்திக்கிட்டே பண்ணிட்டு போயிருவாங்க. माँ का प्यार अलग होता है। தாயினுடைய அன்பு அது வித்தியாசமானது. माँ के ममता के सामने कुछ भी नहीं ठहर पाता है। அம்மாவுடைய அன்பிற்கு முன்பாக எதுவுமே அங்கே நிற்க முடியாது. लेकिन अय्यूब साहब की पत्नी को देखिए, जल्दी मर जाओ रे। ஆனால் யோபுவுடைய மனைவி என்ன சொல்லுகிறார்? நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும். और तुम्हारा मार्ग से हम लोग नहीं रह पाते हैं। உன்னுடைய அந்த நாட்டத்தினால் நாங்கள் இருக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். और हम लोगों का जीवन से जी निकल रहा है। எங்களுடைய வாழ்க்கையே அப்படி முடிந்து போனது போல இருக்கிறது. लेकिन मरने के पहले तुम आराधना छोड़ दो। மரிப்பதற்கு முன்பாக நீ ஆராதிக்கிறதை விட்டுவிடு. परमेश्वर का गाली दो। தேவனை தூசித்து விடு. परमेश्वर को जो मन में आता बोलो, जाओ बोलो। தேவனுக்கு விரோதமாக மனசுல வரதெல்லாம் சொல்லிரு. लेकिन अय्यूब कहता है, क्यों ये पगली जैसा कहता है। ஆனால் யோபு என்ன சொல்கிறார்? நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய். ध्यान से सुनिएगा, கவனமாய் கேளுங்கள். इतना परमेश्वर के ऊपर भरोसा रखने वाला कहता है, இவ்வளவு தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதான அந்த யோபு சொல்லுகிறார், हे प्रभु, ஆண்டவரே, मुझे काट डालना उत्तम होता। என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். क्यों इस प्रकार की प्रार्थना करता है? ஏன் அப்படிப்பட்டதான ஜெபத்தை ஏறெடுக்கிறான்? आप और हम अनेक कारण को ढूंढ सकते हैं। நீங்களும் நானும் अनेक காரியங்களை கண்டுபிடிக்கலாம். जरूर हम ये कह सकते हैं, ஒருவேளை நான் இப்படியாய் சொல்லலாம், मेरा जाना पहचाना दोस्त लोग जो मेरे कष्ट को देख के हमको तसल्ली देने के लिए चले आए, எனக்கு நன்றாக தெரிந்த என்னுடைய கஷ்டங்களை அறிந்த என்னுடைய நண்பர்கள் எனக்கு அப்படியாய் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். वे लोग भी यहाँ मेरे ऊपर सीधा उल्टा पुचको बहुत कुछ बोलते हैं। அவர்களும் வந்து எனக்கு விரோதமாக சில காரியங்கள் இப்படியும் அப்படியுமாய் சொல்லுகிறார்கள். और आप उस किताब को पढ़ने समय मालूम है, நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். प्रभु के नाम की स्तुति महिमा हो। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. वो बात उसको दुख पहुंचाया होगा, அவர்களுக்கு அப்படிப்பட்ட துக்கத்தை அங்கே கொண்டு வந்திருக்கலாம். लेकिन परमेश्वर से विनती करता, परमेश्वर मुझे काट डालना उत्तम रहेगा। ஆண்டவரே, நீர் என்னை துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும் என்று விண்ணப்பிக்கிறான். कारण क्या है? காரணம் என்ன? मैं ये कारण को बतलाने के लिए जा रहा हूँ। நான் ஒரு காரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். उसको ये पता नहीं चलता है क्यों ये इस प्रकार के दुख में उसको जाना पड़ रहा है। அவனுக்கு தெரியவில்லை ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான் என்று. क्यों ये कष्ट आया है? இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது? क्यों मेरे बच्चे सब एक ही दिन में मर गए? ஏன் என்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள்? क्यों मेरी संपत्ति सारी संपत्ति एक ही दिन में खत्म हुआ? ஏன் என்னுடைய எல்லா சம்பத்துகளும் ஒரே நாளிலே வறுமையாக்கி விட்டது? क्यों मुझे एक ही दिन में बिल्कुल भीख मांगने वाला जैसा बनना पड़ा? ஏன் என்னுடைய நிலைமை ஒரே நாளிலே பிச்சைக்காரனை போல மாறிவிட்டது? नई कारण जानने की वजह से அவனுக்கு காரணம் தெரியாததினாலே वो मरने के लिए चाहता है। அவன் அங்கே தன்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்று भाई बहन, जब हमें मालूम नहीं होता कारण क्या है, சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நமக்கு காரணம் தெரியவில்லை என்றால் என்ன? अपने दुख के कारण को नहीं जानते हैं, நம்முடைய துக்கத்தினுடைய காரணத்தை நாம் அறியாதிருக்கும் போது तब हमारा जी में जी नहीं रहता, அப்போது நம்முடைய வாழ்க்கை சூன்யமாக காணப்படும். बिल्कुल उब जाता है। நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் வறுமையாகிவிடும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक और घटना मैं अपने जीवन से कहूंगा। நான் இன்னொரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுவேன். एक बार मैं इंग्लैंड से कनाडा जाना था, ஒரு முறை நான் இங்கிலாந்திலிருந்து கனடாவுக்கு செல்ல வேண்டும். और इंग्लैंड में एलिम कॉन्फ्रेंस में मैं भाग लेने के लिए गया।
இங்கிலாந்திலே எலிம் கான்ஃபரன்ஸ்லே நான் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். और आखिरी में एक पास्टर के घर में ठहरा था. கடைசியிலே ஒரு பாஸ்டருடைய வீட்டிலே நான் தங்கி இருந்தேன். वो लंदन में रहते थे அவர் லண்டனிலே குடியிருந்தார். और सवेरे मुझे वो जाना था कनाडा के लिए फ्लाइट पकड़ने के लिए. காலையிலே எழுந்து கனடாவுக்கு ஃப்ளைட் பிடிப்பதற்காக நான் செல்ல வேண்டும். और इंग्लैंड में 2 एयरपोर्ट होता है. இங்கிலாந்துல ரெண்டு, इंग्लैंड में लंदन में லண்டன்ல 2 ஏர்போர்ட் இருக்குது. एक का ना बड़ा एयरपोर्ट है जिसमें 17 सेकंड में एक फ्लाइट उड़ता है. उतना बिजी एयरपोर्ट एक तो है जिसको कहते हैं हीथ्रो एयरपोर्ट. ஹீத்ரோ ஏர்போர்ட் என்று லண்டன்ல ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு 17 செகண்டுக்கும் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். उसमें 5 एयरपोर्ट एक साथ बना है. அங்கே 5 ஏர்போர்ட்டுகளை ஒன்றாக இணைத்து அப்படியாய் பண்ணி இருக்கிறார்கள். इसका मतलब 17 सेकंड में एक फ्लाइट उड़ान भरता है. அங்கே ஒவ்வொரு 17 நொடிக்கும் ஒரு ஃப்ளைட் அங்கே டேக் ஆஃப் ஆகிக்கொண்டே இருக்கும். इतना बिजी एयरपोर्ट है. அவ்வளவு சுறுசுறுப்பாக அங்கே இருக்கும். मैं उस एयरपोर्ट का अच्छी तरह कुछ जानता था. அந்த ஏர்போர்ட்டை குறித்து எனக்கு கொஞ்சம் தெரியும். लेकिन इस बार मुझे लंदन जाना था. ஆனால் இந்த முறை எனக்கு லண்டன் போக வேண்டி இருந்துச்சு. गेटविक करके एक और जगह है. ஏட்ரிக் என்று இன்னொரு இடம் இருக்கிறது. वहां का एयरपोर्ट से मुझे जाना था. அந்த ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு போக வேண்டும். जब मैं कनाडा जाने के लिए गया पास्टर आए थे கனடா போவதற்கு வரும்போது அந்த பாஸ்டர் என்னோடு கூட வந்தார். और मेरा सूटकेस मेरे पास था. என்னுடைய சூட்கேஸ் என்னிடத்தில் இருந்தது. और वे भीतर तक आए थे. அவர் உள்ளே வரைக்கும் வந்தார். लेकिन बहुत लंबी लाइन होने की वजह से ஒரு நீண்ட வரிசை அங்கே இருந்ததுனாலே मैंने पास्टर से कहा, நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், पास्टर साहब मैं तो यात्रा करते करते बुढ़ा गया हूँ इसलिए आप चले जाइए. நான் இப்படியாய் சொன்னேன், நான் பயணித்து பயணித்து எனக்கு வயதாகி விட்டது, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். मैं अपने का संभाल लूंगा. நான் என்னை பார்த்துக்கிறேன். मैं लाइन में गया. நான் அந்த வரிசையில சென்றேன். जब मैं 10 आदमी के पीछे था काउंटर पहुंचने के लिए, நான் இன்னும் 10 பேர் எனக்கு முன்பாக கவுண்டருக்கு சேர்ப்பதற்கு இருக்கும்போது एक एयरपोर्ट ऑफिसर चले आया. ஒரு ஏர்போர்ட் ஆபீசர் என்னிடத்துல வந்தார். वो बोला कि आप चले आइए. அவர் என்னை கூப்பிட்டு நீ எங்க பின்னால வாங்கன்னு சொன்னாரு. मैंने सोचा मेरे लिए पहले प्रथम स्थान मिलने जा रहा है करके. நான் யோசித்தேன் எனக்கு ஒருவேளை முன்னால கூப்பிட்டு உடனே போக சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு. लेकिन उन्होंने अपना सूटकेस को ले आने के लिए कहा. என்னுடைய சூட்கேஸை எடுத்து கொண்டு வரணும்னு சொன்னாரு. भीतर गया एक कमरा में. ஒரு அறைக்குள்ளே என்னை அழைத்து சென்றார். मुझे सिर से लेकर पांव तक पूरा जांचने लगा. என்னை தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுவதுமாய் சோதனையிட்டார். एक एक पैकेट को निकाल के जांचा. என்னுடைய பாக்கெட் எல்லாம் வெளியில எடுத்து பார்த்தார். जूता निकाल के जांचा. என்னுடைய காலணியை எடுத்து பார்த்தார். साक्स निकाल के जांचा. என்னுடைய சாக்ஸ் எடுத்து பார்த்தார். बालों को देखा कि भीतर कुछ रखा है. என்னுடைய தலைமுடியில ஏதாவது வைத்திருக்கிறேனா என்று பார்த்தார். और शर्ट को खोलने के लिए कहा. என்னுடைய சட்டையை கழட்ட சொன்னார். मुझे बहुत गुस्सा आ रहा था. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. मैंने उस ऑफिसर से कहा, நான் அந்த ஆபீசர்ட்ட இப்படி சொன்னேன், सुनो आई एम ए प्रीचर. நான் அவரிடத்துல சொன்னேன், நான் ஒரு வேத போதகர். मैं इंग्लैंड में प्रचार करने के लिए आया. நான் இங்கிலாந்திலே அப்படியே பிரசங்கிக்க अभी வந்தேன். कनाडा में प्रचार करने के लिए जा रहा हूं. இப்போது நான் கனடாவில் பிரசங்கிக்க செல்கிறேன். उसने पूछा, அவர் என்கிட்ட கேட்டார், कितना बार कनाडा गए हो? எத்தனை முறை கனடா போயிருக்கிறீங்க? मैंने कहा 3-4 बार. நான் 2-3 முறை போயிருக்கேன். पहले गए हैं, முதல்ல போயிருக்கிறேன், अभी इस बार अभी जा रहे हैं. இப்போதும் திரும்ப நான் போறேன். उसने पूछा, அவர் திரும்ப கேட்டார், कनाडा का करेंसी जो डॉलर होता है उसका रंग क्या है? அவர் என்னிடத்துல கேட்டார், கனடியன் டாலருடைய கலர் என்ன அப்படின்னு. मैंने कहा कौन जाने, हमको डॉलर के पीछे पड़ना थोड़ी है. நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரியும், நான் டாலரை பார்த்தா போய்கிட்டு இருக்கிறேன். या हरा लाल रहे हमको क्या मतलब? அது பச்சையா இருந்தானே சிவப்பா இருந்தானே அதை பத்தி எனக்கு என்ன? हमको क्या मतलब साहब? அதை குறித்து எனக்கு என்ன? वो और गुस्सा गया. அவருக்கு கோபம் வந்துட்டு और मुझसे ये पूछने लगा, அவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு, तुम तो टोरंटो जा रहे हो. நீ டொரண்டோக்கு போற. लंदन कनाडा का बड़ा शहर है. கனடாவில் இருக்கிறதான ஒரு பெரிய நகரம். कनाडा का उस जिस शहर में जा रहे हो वहां का गलियों का नाम बतलाओ, स्ट्रीट का नाम बतलाओ, रोड का नाम बतलाओ. நீ கனடால போற அந்த டொரண்டோ நகரத்தில் இருக்கிற தெருவுடைய பேரை சொல்லு அல்லது ரோடுனுடைய பேரை சொல்லு. मुझे और गुस्सा आया. எனக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. सुनिए साहब, கேளுங்க, मैं तुम्हारा ससुराल नहीं जा रहा हूँ. நான் உங்களுடைய மாமனார் வீட்டுக்கு போகல. मैंने ऐसे ही कहा.
நான் இப்படி சொன்னேன், मुझे ग्रहण करने के लिए वहां पास्टर आएंगे, वो ले जाएंगे। என்னை வரவேற்பதற்கு அங்கே பாஸ்டர் காத்திருப்பார், அவர் என்ன கூட்டு போவாரு. अगर तुम्हारा ससुराल जाते तो आप इतना प्रश्न पूछते कौन गली में है, कौन नंबर है, कौन रोड है, हमको उससे कोई मतलब नहीं। ஒருவேளை உங்க மாமனார் வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க கேட்கலாம், எந்த தெரு வழியே எந்த ரோடு வழியே எப்படி போறேன்னு கேட்கலாம். उसका और गुस्सा आया, அவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. मेरा पारा चढ़ा है, उसका पारा चढ़ रहा, அவருடைய கோபம் வந்துருச்சு, என்னுடைய கோபம் மேல போச்சு. और फिर जांचने लगा। அவர் திரும்ப என்ன சோதனையிட்டார், मेरा सूटकेस खोला, என்னுடைய சூட்கேஸை திறந்தார், एक एक कमीज को उठा के देख रहा था, என்னுடைய ஒவ்வொரு சட்டையை எடுத்து பார்த்தார், पैंट को उठा के देख रहा था, என்னுடைய பேண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தார், पैंट का पॉकेट को निकाल के देख रहा था। பேண்ட்டுடைய பையன்ல எல்லாம் பிரிச்சு பார்த்தார். मैंने कहा कि आपका मोड़ के फिर रखना होगा, நான் அவர்கிட்ட சொன்னேன், திரும்ப நீர் மடிச்சு உள்ள வைக்கணும். क्योंकि मुझे मालूम नहीं हो रहा ये क्यों इतना जांच पड़ताल कर रहा है। எனக்கு தெரியல ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு. मेरा पासपोर्ट को तो पहले ले लिया था, என்னுடைய பாஸ்போர்ட்டை முதல்ல வாங்கிட்டு போயிட்டாங்க. इसलिए मैं कुछ भी नहीं कर पा रहा हूँ। ஏனென்றா நான் ஒண்ணும் செய்ய முடியலங்க. पास्टर साहब भी चले गए, பாஸ்டரும் போயிட்டார் मैं வீட்டுக்கு. उनको बुला के बतला नहीं सकता, उनका चर्च में मैंने प्रचार किया करके। அவருடைய சர்ச்சில் நான் பிரசங்கித்து அவரை கூப்பிட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது. मैंने उसको दिखाया, मेरा फोटो के साथ एक नोटिस, देखो मैं प्रचार करने के लिए आया हूँ, अभी प्रचार करने के लिए जा रहा हूँ। நான் அவரிடத்துல இப்படியாய் காண்பித்து என்னோட போட்டோவோட அந்த சர்ச்சினுடைய நோட்டீஸ் இருந்து, இந்த பாருங்க நான் பிரசங்கிக்க வந்தேன், இப்ப பிரசங்கிக்க போறேன். अब फ्लाइट के लिए टाइम हो रहा है, அங்கே விமானத்திற்கு நேரமும் ஆகி கொண்டிருந்தது. इतनी परेशानी आधा घंटा चल रहा है, இப்படிப்பட்டதான காரியங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடக்கிறது. मुझे पता नहीं चल रहा और ये बतला भी नहीं रहा है। எனக்கு தெரியவும் இல்லை, இவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. मैंने उनसे पूछा आप क्या समझते हैं, நான் அவரிடத்துல கேட்டேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? क्योंकि विदेश में उन दिनों में श्रीलंका के तमिल लोगों को और हिंदुस्तान के तमिल लोगों को एक ही समान देखते थे। அந்த நாட்களில் வெளிநாட்டில் இந்தியாவிலிருந்து போறவங்களும் ஸ்ரீலங்காவிலிருந்து போற தமிழர்களும் ஒன்றாக அவர்களுக்கு தெரிந்தது. अनेक श्रीलंका के लोग उस देश में जब रेफ्यूजी होके गए थे, அநேக ஸ்ரீலங்கா தமிழர்கள் அந்த தேசத்திற்கு அவர்கள் குடிபுக சென்ற போது, लड़की के फोटो रखेगा लेकिन लड़का भीतर रहेगा, ऊपर एकदम सलवार कमीज पहन के जाएगा। அங்கே போட்டோல வந்து பெண்ணாக இருக்கும், ஆனா உள்ள வந்து அவங்க சல்வார் கமீஸ்லாம் போட்டு போவாங்க. क्योंकि कैसे कैसे ही वो देश में घुसने के लिए, எப்படியாவது அகதிகளாக அந்த தேசத்திற்குள்ள நுழைந்து விடணும். और जब फ्लाइट में आने के लिए मौका मिल जाएगा वहाँ पासपोर्ट को फाड़ फाड़ के टॉयलेट में फेंक देगा। ஃப்ளைட்ல போன பிறகு அவங்க அந்த பாஸ்போர்ட் எல்லாம் தூக்கி தூர போட்டுருவாங்க. तो मैंने सोचा मुझे भी श्रीलंकन समझ गए होंगे, ஒருவேளை நான் இப்படியா யோசித்து என்னையும் இவர் ஸ்ரீலங்காக்காரன் யோசித்துப்பார்கள். मैंने उनसे कहा भाई मैं श्रीलंका का नहीं, मैं हिंदुस्तान, पक्का हिंदुस्तान का हूँ। நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஸ்ரீலங்காக்காரன் இல்ல, நான் ஒரு இந்தியாக்காரன். कुछ बोल भी नहीं रहे हो, அவர்கள் நீ சொல்லவும் மாட்டேங்கிறீர்கள், हमको समझ में नहीं आ रहा क्या जांचते हो, मुझमें क्या जांचते हो। எனக்கு தெரியவும் இல்லை நீர் என்னத்தை அங்கே சோதனை இடுகிறீர்கள் என்று. तब तक में एक लड़की जैसा एक ऑफिसर आई, उनसे बढ़कर, அப்போது ஒரு பெண் அதிகாரி ஒருவர் வந்தால், और ये आदमी से थोड़ा सा बड़े पदवी में रहने वाले, அவரை காட்டிலும் உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பெண் ஆபீசர் அங்கே வந்தால், उन्होंने मेरे पासपोर्ट को दिया, என்னுடைய பாஸ்போர்ட்டை கையில கொடுத்தாங்க. कुछ बोल नहीं रही है, ஒன்று சொல்லல. मैंने पूछा व्हाट इज द प्रॉब्लम, நான் கேட்ட என்ன பிரச்சனை? टेल मी, योर मैन इज नॉट टेलिंग, आपके आदमी कुछ कह नहीं रहा, आप बताइए हमको क्यों इतना परेशान किया जा रहा है। என்ன பிரச்சனை இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அம்மா நீங்களா சொல்லுங்க. मैं परेशान इसलिए हूँ, गुस्सा करता हूँ, कारण मुझे कारण नहीं मालूम है। நான் இப்படியாய் கஷ்டமா இருக்க, எனக்கு கோபம் வருது, ஏனென்றா எனக்கு என்ன காரணம்னு தெரியல. वो बोलने लगी, அவள் சொன்னாள், सर माफ कीजिए, என்ன மன்னிச்சுக்கிறீங்க, आपका पासपोर्ट में உங்க பாஸ்போர்ட்ல एक रेखा, एक लाइन मिस हो रहा है, உங்க பாஸ்போர்ட்ல ஒரு கோடு அங்க சரியா தெரிய மாட்டேங்குது. हमारा मिशन में जब डालते हैं எங்க மிஷின்ல போடும்போது वो आपके बारे में सही ढंग से नहीं बतला रहा, உங்களை குறித்து சரியா சொல்ல மாட்டேங்குது. इसलिए ஆகவே हम लोगों को दिल्ली में जो ऑफिस है वहां के लिए जांच करना पड़ा। அங்க டெல்லியில இருக்கிறதான ஆபீஸ்ல நான் உங்களுடைய பாஸ்போர்ட் சோதிக்க வேண்டியது இருந்துச்சு. वहां से जवाब आने समय तक आपको हम लोग जांच पड़ताल कर रहे थे। அங்க இருந்து ரிப்ளை வர வரைக்கும் நாங்க உங்களை சோதித்து கொண்டிருந்தோம்.
இருந்தோம். अब ये हम लोगों को मालूम हुआ இப்போதுதான் எங்களுக்கு தெரியுது दिल्ली में नई मशीन लगी हुई है। हमारा मशीन पुराना है, इसमें उस लाइन का दिखाने के लिए ताकत नहीं है। டெல்லியில புது மிஷின் இருக்குது, ஆனா எங்களுக்கு இன்னும் பழைய மிஷின் தான் இருக்குது. ஆனால் அந்த கோடை இங்க காமிக்கிறதுக்கு இந்த மிஷின்ல முடியல. माफ कीजिएगा, माफ कीजिएगा, माफ कीजिएगा। எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. मैंने कहा कि मेरा फ्लाइट को कौन धराएगा, तुम्हारा दादा? என்னுடைய ஃப்ளைட்டை வந்து யார் பிடிப்பா, உங்க அண்ணனா? वो बोलने लगे चिंता मत कीजिए, கவலைப்படாதீங்க, आपको वीवीआईपी ट्रीटमेंट देके लेके पहुंचा देंगे। உங்களை விவிஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை அப்படியே கூட்டு போவோம். उसके बाद मेरा सूटकेस उठाने के लिए एक आदमी, मुझे साथ चलने के लिए एक आदमी, और ये लड़की पासपोर्ट के लेके चल रही है। सीधा फ्लाइट में जाके मुझे बैठाने समय तक और ये कूल ड्रिंक देने समय तक साथ रहे। நான் அதற்கு பிறகு என்னுடைய சூட்கேஸை ஒரு ஆள் எடுத்துட்டு போறாங்க, என்னுடைய பாஸ்போர்ட் அந்த லேடி முன்னால கொண்டு போறாங்க. அங்க போய் ஃப்ளைட்ல உட்கார்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வரைக்கும் அவங்க என்னை உபசாரம் பண்ணினார்கள். मेरा कहने का मतलब यही है प्यारों, நான் சொல்லுவதனுடைய அர்த்தம் இதுதான். अयूब को पता नहीं चल रहा, யோபுவுக்கு அங்கே நிலைமை தெரியவில்லை. क्या गलती है मुझ में, என்னிடத்துல என்ன தவறு இருக்கிறது, क्या गलती है मुझ में, என்னிடத்துல என்ன தவறு இருக்கிறது, क्यों मुझे परेशान किया जा रहा है। ஏன் நான் இப்படியாய் துக்கப்படுகிறேன்? जो व्यक्ति इस प्रकार की रास्ता में गुजरता है, அப்படிப்பட்டதான மார்க்கத்திலே செல்லுகிற वो யாவரும் कहता है प्रभु मुझे काट डालता अच्छा होता, ஆண்டவரே நீர் என்னை துண்டித்து போட்டால் मैं நலமாயிருக்கும். मरने के लिए चाहता हूँ। நான் அப்படியாய் மரித்து போக விரும்புகிறேன். यारों इस सवेरे के समय में, इस सवेरे பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே आप और हम कभी इस प्रकार की स्थिति में होते होंगे, நீங்களும் நானும் ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படலாம். लेकिन जब नया नियम में चले आते हैं, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது वहां पर एक बात पाई जाती है, அங்கே ஒரு காரியம் நமக்கு தெரிய வருகிறது. क्योंकि यीशु जी उठा है, मर के जी उठा है, அங்கே இயேசு மரித்து உயிர்த்தோடு எழுந்தார். मृत्यु के ऊपर विजय पाया है। அவர் மரணத்திலிருந்து உயிர்த்து எழுந்தார். इस संदेश को जानने वाला का हालत को मैं बतलाऊंगा, அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை அறிந்தவருடைய காரியங்களை நான் ஆசிக்க लेकिन விரும்புகிறேன். उसके पहले यीशु की स्थिति को मैं आपको बतलाऊंगा। இயேசுவுடைய நிலைமையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ये मेरे साथ खोलिएगा। என்னோடு கூட திரும்பிக் கொள்ளுங்கள். यीशु अपनी मृत्यु के बारे में क्या कहता है? இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? यूहन्ना रचित सुसमाचार யோவானுடைய சுவிசேஷம் उसका 10वां अध्याय, 10வது அதிகாரம், यूहन्ना रचित सुसमाचार उसका 10वां अध्याय में 10வது அதிகாரத்திலே यीशु ये कहता है, இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். वहां पर 10वां अध्याय के 17-18 पद को देखिए। 17-18 நாம் பார்க்கலாம். 17 और 18 पद 10, 17, 18. यीशु यहां कहता, पिता इसलिए मुझसे प्रेम रखता है कि मैं अपना प्राण देता हूं कि उसे फिर ले लूं। நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிலே அன்பாயிருக்கிறார். 18 पद में प्रभु कहता है, 18 இப்படியா ஆண்டவர் சொல்லுகிறார், कोई उसे मुझसे छीनता नहीं, ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். वरन मैं उसे आप ही देता हूं। நானே அதை கொடுக்கிறேன். मुझे उसके देने का अधिकार है और उसे फिर लेने का भी अधिकार है। அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. आज्ञा मेरे पिता से मुझे मिली है। இந்த கட்டளை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். यहाँ यीशु मृत्यु के बारे में आराम से बातचीत कर रहा है। இப்போது தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் தைரியமாய் அங்கே பேசுகிறார். मैं खुशी खुशी अपने प्राण को देता हूँ, நான் என்னுடைய ஜீவனை அப்படியாய் நான் சந்தோஷமாய் கொடுக்கிறேன். उसको देने का अधिकार भी है, எனக்கு கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு, फिर लेने का भी अधिकार रखता அதை हूँ। எடுத்துக்கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. इस प्रकार की बात को जब पौलुस प्रचार करने के लिए शुरू किया, இப்படிப்பட்டதான காரியத்தை எப்போது பவுல் பிரசங்கிக்க ஆரம்பித்தானோ, मृत्यु से उसको डर नहीं होता है, அங்கே அவனுக்கு மரணத்தை குறித்தான பயம் இல்லை. परंतु किस प्रकार की विचार होता है? எப்படிப்பட்டதான எண்ணம் வருகிறது? बोलिएगा। திருப்பங்க फिलिपियों की पत्री பிலிப்பியர்ல வாசிக்கலாம். पहला अध्याय, 1வது அதிகாரம், फिलिपियों की पत्री उसका पहला अध्याय, 1வது அதிகாரம். वहां पर पौलुस ये लिखता है, அங்கே பவுல் இப்படியா எழுதுகிறார். पहला अध्याय का 23वां पद, 23வது வசனம். फिलिपियों की पहला अध्याय का 23वां पद, பிலிப்பியர் 1:23. और वहां पर वो ये कहता है, அங்கே இப்படியாய் சொல்லுகிறார், जी तो चाहता है कि कुछ करके मसीह के पास जा रहा हूं।
वो बहुत ही अच्छा रहेगा. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அதிக நன்மையா இருக்கும். वो कहता है அப்படி சொல்லுகிறார். जी तो चाहता हूं, ये चाह है, मरने के लिए एक चाह है. எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசை உண்டு, वो बहुत अच्छा रहेगा. அது அதிக நன்மையா இருக்கும். मैं मसीह के पास रहना मेरे लिए उत्तम रहेगा. इस विचार से पौलुस कहता है मृत्यु से मैं लालसा रखता हूं. கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆகவே நான் மரிப்பது எனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லுகிறான். पहला अध्याय को आपका पढ़िएगा, पता नहीं चलता है मेरे लिए किस प्रकार का न्याय मिलेगा. முதலாவது அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் தெரியும், எனக்கு தெரியாது எனக்கு எப்படிப்பட்டதான அங்கே நியாயம் வைக்கப்பட்டிருக்கிறது. क्यों मैं मारा जाता मुझे मालूम नहीं. நான் ஏன் அடிக்கப்படுகிறேன் எனக்கு தெரியவில்லை. मैं किसी को लूटा नहीं, நான் யாரையும் கொள்ளையிடவில்லை, मैं किसी का अंधेर नहीं किया, யாருக்கும் நான் அப்படியாய் துரோகம் பண்ணவில்லை, और मैं किसी लड़की को लेके भागा तो नहीं, நான் எதுவும் பெண் பிள்ளைகளை இழுத்து ஓடிவிடவில்லை, या ऐसे प्रकार के पाप में तो पड़ा नहीं. நான் அப்படிப்பட்டதான பாவங்களிலே விழுந்து क्यों விடவில்லை. जेल में डाला गया है ஏன் என்னை ஜெயிலிலே போட்டார்கள் मालूम नहीं. தெரியவில்லை. बार बार कोड़े से मारा गया, क्यों मालूम नहीं. சவுக்கினாலே என்னை அடித்தார்கள், ஏன் எனக்கு தெரியவில்லை. उसी प्रकार का हालत में है. அப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிறார். ऐसा अयूब का हालत था, எப்படி யோபுவுடைய நிலைமை இருந்ததோ அப்படி. परंतु पौलुस कहता मैं चाहता हूं. ஆனால் இங்கே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. उबने के वजह से नहीं, அவர் அங்கே அப்படியாய் சோர்ந்து போனதினால एक அல்ல, आशा रखी गई है उसको देखने की वजह से. அவருக்கென்று வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையை அறிந்து கொண்டதினாலே. पढ़िएगा दूसरा कोरिन्थियों 5वां अध्याय, நீங்கள் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். पहला और दूसरा पद को हम देखेंगे. 5வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். दूसरा कोरिन्थियों 5वां अध्याय का पहला पद और दूसरा पद. 2 கொரிந்தியர் 5:1-2. क्योंकि हम जानते हैं कि जब हमारी पृथ्वी पर का डेरा शरीर का घर गिराया जाएगा तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बना हुआ घर नहीं परंतु चिरस्थायी है. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். दूसरा पद, 2வது வசனம். इसमें तो हम कहराते हैं இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறோம், और बड़ी लालसा रखते हैं. நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வாஞ்சையா இருக்கிறோம். अपने स्वर्गीय घर को पहन लें. அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வதற்காக प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. शब्दों को देखिएगा, இந்த வார்த்தைகளை பாருங்கள். बड़ी लालसा रखते हैं. நான் மிகவும் வாஞ்சையா இருக்கிறேன், कराते हैं, कब मिलेगा. எப்போது கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறேன். यहाँ प्रभु से नहीं कहा था मुझे मार डालिए, नहीं. இங்கே அப்படியாய் சொல்லவில்லை, என்னை கொன்று போடும் என்று சொல்லவில்லை. बहुत प्रकार के क्लेश को वो 4 अध्याय में लिखता है. அங்கே अनेक விதமான உபத்திரவங்களை அங்கே 4வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 4 अध्याय में क्या लिखता है? அங்கே என்ன எழுதுகிறார்? और 8वां पद को पढ़िएगा और 9वां पद को पढ़िएगा. அங்கே 4வது அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். 10 भी पढ़ सकते हैं. 10 வாசிக்கலாம். हम चारों ओर से क्लेश तो भोगते हैं, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கவில்லை, पर संकट में नहीं पड़ते. நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. निरुपाय तो हैं पर निराश नहीं होते. கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. सताए तो जाते हैं पर त्यागे नहीं जाते. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. गिराए तो जाते हैं पर नाश नहीं होते. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. हम यीशु की मृत्यु को अपने देह में हर समय लिए फिरते हैं. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். आगे वो लिखता है, இன்னும் அவர் எழுதுகிறார், प्रतिदिन मरते हैं. அணு தினமும் அப்படியாய் மரிக்கிறோம். हमको प्रतिदिन
मृत्यु जैसी इस दशा में होना पड़ता है। எப்போதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம். सतावट की कमी नहीं है, அங்கே எங்களுக்கு உபத்திரவத்துக்கு குறைவில்லை, निंदा की कमी नहीं है, நிந்தைகளுக்கு குறைவில்லை, दबाव की कमी नहीं है, அங்கே எங்களுக்கு கொடுக்க நெருக்கத்திற்கு குறைவில்லை. लेकिन इसके बीच में लालसा है, ஆனால் அதற்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆசை உண்டு, स्वर्गीय देश में जाने का ஒரு தவிப்பு உண்டு, தேவன் சொர்க்கத்திற்கு செல்லும்படிக்கு பரலோகத்திற்கு செல்லும்படிக்கு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. यीशु मर के जीने के चलते ये आशा चली आई है। இயேசு மரித்து உயிர் தெழுந்த நிமித்தமாக ताली बजा के परमेश्वर को धन्यवाद करें। கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். हालेलुया, 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 हालेलुया. ये सामर्थ मुझ में कार्य करती है, அவருடைய அந்த வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்கிறது. इसलिए कारण मालूम नहीं, कोई बात नहीं, ஆகவே எனக்கு காரணம் தெரியவில்லை, ஆனாலும் பரவாயில்லை. लेकिन प्रभु के साथ रहने के लिए मन करता है। ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு ஆசை இருக்கிறது. एक और पुराना नियम की परमेश्वर के आदमी को हम थोड़ा देखेंगे। மீண்டுமாக இன்னொரு தேவ மனுஷனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கலாம். मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். गिनती की किताब எண்ணாகமம் उसका 11वां अध्याय, गिनती की किताब उसका 11वां अध्याय। எண்ணாகமம் 11வது அதிகாரம். यहाँ पर इस कहानी को भी आप शायद जानते होंगे, ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். और इसको देखने के पहले उस वचन को पढ़ेंगे। அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். गिनती 11 अध्याय எண்ணாகமம் 11வது அதிகாரம் 15वां पद, 15வது வசனம். गिनती की किताब उसका 11 अध्याय का 15वां पद। எண்ணாகமம் 11:15. मूसा परमेश्वर से विनती करता है, மோசே அங்கே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். जो तुझे मेरे साथ यही व्यवहार करना है तो मुझ पर तेरा इतना अनुग्रह हो कि तू मेरे प्राण एकदम ले ले, உம்முடைய जिससे मैं अपनी दुर्दशा न देखने पाऊं। உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். हे प्रभु मेरा प्राण को ले लीजिए। ஆண்டவரே என்னை கொன்று போடும். क्यों यहाँ पर मूसा इस प्रकार प्रार्थना करता है? ஏன் மோசே இப்படிப்பட்டதான விண்ணப்பத்தை இங்கே செய்கிறார்? 6 लाख पुरुष और उनकी पत्नियां, उनके बच्चे सबको लेके मिस्र से निकला। 6 லட்சம் புருஷர்கள் அவருடைய மனைவிகள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அங்கே அவன் எகிப்திலிருந்து கிளம்பி வருகிறான். और परमेश्वर ने उन्हें उस रास्ता में से होके जाने के लिए तैयार करके रखा था। தேவன் அவனை அந்த விதமான வழியிலே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். साधारण तौर से 11 दिन में पहुंच सकते थे, சாதாரணமாக 11 நாட்களிலே கடந்து செல்ல முடியும். लेकिन परमेश्वर ने अनुग्रह को इनके ऊपर रखने की वजह से 40 दिन में उस रास्ता को अपनाने के लिए लोगों को ले आया। ஆண்டவர் அவன் மீது அனுக்கிரகம் வைத்திருந்தபடியினாலே அங்கே 40 நாட்கள் கடந்து செல்லும்படியாய் வைக்கிறார். और उस समय लोगों का हालत बहुत गंभीर रहा। அப்படிப்பட்டதான சூழ்நிலை மக்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. शत्रुओं के हाथ से बहुत भयानक स्थिति में परमेश्वर ने उनको बचाया। அவர்கள் சத்துருக்கள் மத்தியில் இருந்து ஒரு பெரிய தைரியத்தோடு ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். लाल समुद्र 2 टुकड़ा हुआ, அங்கே செங்கடல் இரண்டாக பிளந்தது. जमीन में सूखे जमीन में वे चले थे, அவர்கள் திறந்த அந்த வழியாக நடந்து சென்றார்கள். और चिल्लाते थे खाना कैसा मिलेगा। எங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? समझ लीजिए 6 लाख पुरुष, அங்கே 6 லட்சம் புருஷர்கள் रोज खाना है, தினமும் சாப்பிட வேண்டும். चिल्ला रहे हैं खाने के लिए। எவ்வளவு சாப்பிட வேண்டும்? वहां बच्चे हैं, அங்கே பிள்ளைகளும் உண்டு. परमेश्वर ने मन्ना बरसाया। அங்கே ஆண்டவர் அங்கே மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். फिर कुछ देर गए, இன்னும் கொஞ்ச நாட்கள் கடந்த பின்பு पानी नहीं है, தண்ணி இல்ல, चिल्ला रहा है। அங்கே கட்டுகிறார்கள். पानी को चट्टान से निकालना पड़ा। அங்கே கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். फिर कहता है மீண்டும் சத்தம் போடுகிறாங்க, अरे पानी बहुत खरा है, அங்கே தண்ணீர் மிகவும் கசப்பா இருக்கிறது, मुंह में लगाने लायक नहीं है। அங்கே வாயில வைக்க கூட முடியல. परमेश्वर के द्वारा मूसा ने उसको ठीक किया। அங்கே ஆண்டவர் மூலமாக மோசே அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினான். अभी मन्ना मिल रहा है, இப்போது மன்னா கிடைக்கிறது. पानी के लिए प्रबंध किया परमेश्वर ने। தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார்.
एकदम खराब पानी के मीठा पानी बना दिया। அங்கே கசந்த தண்ணீர் அங்கே மதுரமானது. लेकिन कुछ समय के बाद लोग कहते हैं अभी मीट चाहिए। ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கேக்குறாங்க இப்போ எங்களுக்கு மாமிசம் வேணும். मीट बिना हम लोगों का जी कैसा कैसा तो हो रहा है। மாமிசம் இல்லாம எங்களால எப்படியோ இருக்குது. अरे नॉन वेजिटेरियन कहा के हम लोग तृप्त होने वाले हैं। அங்கே நாங்க எப்போது என்வி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியாய் நாங்க திருப்தியா இருந்தோம். हड्डी काट काट के खाने वाले हम लोग। அப்படியே எலும்ப கடிச்சு சாப்பிடுறதுல இருக்க ருசி வேற எதுலயும் கிடையாது. दाल 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 आलू 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 दाल दाल आलू आलू ये कौन सा खाना आप खिला? எப்போது உருளைக்கிழங்கு பருப்பு உருளைக்கிழங்கு பருப்பு பருப்பு உருளைக்கிழங்கு இதே தானா? कुछ थोड़ा सा हड्डी मजा आएगा, कटा 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 आवाज आएगा, इसमें मुझे मजा नहीं आता है। கொஞ்சம் எலும்ப கடிச்சு அப்படி சாப்பிட்டு பார்த்தா அதுல உள்ள சந்தோஷமே தனி. और ज्यादा से ज्यादा भिंडी का उसको अंग्रेज में कहते हैं लेडीज फिंगर, उसी का काटने के लिए मिलता है, लेडीज फिंगर को काटने के लिए मिलता है। அதிகபட்சமாக நமக்கு இந்த நாட்கள்ல இந்த வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்ற அதைத்தான் கடிக்க முடியுது. लेडीज फिंगर में भी ना तो कड़ा कड़ा नहीं आता है, वो तो मुलायम रहता है। லேடிஸ் ஃபிங்கர் அந்த வெண்டைக்காவை பொரிச்சு சாப்பிட்டாலும் அதுவும் சாப்பிட்டாதான் இருக்குது. उब गए हैं। அவர் அப்படியாய் சோர்ந்து போனாரு. मूसा மூசா अरे कैसा खाना खिलाते हो यार? எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குறீங்க? ला दिया है बारात पार्टी करके वहां ला दिया है, लेकिन कुछ खाने का प्रबंध नहीं करता है। இவ்வளவு மண்ணா வரிசிக்க பண்ணீரு ஆனா மட்டன் கிடைக்க மாட்டேங்க. पिकनिक जाने के लिए बुला लिया है, लेकिन एक हड्डी उड्डी रखिए तब ना पिकनिक पिकनिक रहेगा। பிக்னிக்னு சொல்லி கூட்டிட்டு போறீங்க, அங்க வெறும் பருப்பை ஊத்துறீங்களே, எங்கேயாவது கோழி போட்டா நல்லா இருக்கும். वो आपकी कहानी बतलाया अचानक, मैंने सोचा मैं यहाँ इजरायलियों की कहानी बतला रहा। நான் ஒருவேளை யோசித்து கொண்ட இஸ்ரவேலருடைய கதையான நம்ம கதையும் இப்படிதான் இருக்குது. मूसा देखा, மோசே யோசித்தார், परमेश्वर को देख के कह रहा है, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், देख रहे हैं ना ऐसे आदमी को हमको डो के जाने के लिए हम बाप है, इनको पैदा किए हैं इतना लोगों को। ஆண்டவரே பார்க்கிறீர்களா இந்த ஜனத்தையா நான் சுமந்து திரியணும், பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீரு. ये इन्हीं लोगों को मैं पैदा किया हूँ। இவர்களை நான் தான் பெத்தனா? आप भी कह दिए खाना खिला के ले चलो। நீர் சொல்றீரு இவங்களுக்கு சாப்பாடு போட்டு கூட்டிட்டு போங்கன்னு. सुनिए, கேளும், एक उपाय मैं आपको दे रहा हूँ, நான் உமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன், आपको एक सलाह दे रहा हूँ। உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். मुझे मार डालिए, என்னை கொன்று போடும், जान को ले लीजिए, என்னை கொன்று போடும், जान को ले लीजिए। என்னை கொன்று போடும். मूसा ऐसा प्रार्थना कि इनको मुंह को बंद के जब नहीं करा। மோசே அங்க அப்படி ஜெபம் பண்ணல, இவங்களுடைய வாய்களை எல்லாம் அடைத்து போடும் ஜெபம் பண்ணல. अगर मैं रहता मैं कहूँगा इनको मुंह में मिट्टी डालिए। ஒருவேளை நானா இருந்தா அப்படி சொல்லி இவங்க வாயில எல்லாம் மண்ணள்ளி போடும். ये मन्ना से तृप्त नहीं होता, स्वर्गदूतों का पकवान वहां खिलाया जा रहा है, इससे तृप्त नहीं होता। और मांग रहा मीट मांग रहा। தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னாவை கொடுத்தாரு, ஆனா அவங்க அதுல திருப்தியா இல்ல. मिट्टी डालिए, मिट्टी डालिए। அவங்க வாயில மண்ணை போடுங்க. हे प्रभु, मैं प्रार्थना करूंगा, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், मैं इन सब लोगों का कहूंगा, இந்த எல்லாரையும் பார்த்து சொல்லுவேன், मुंह खोल के रहो। வாயை திறந்து இருங்கள். जब मुंह खोल के रहेगा सबके मुंह में आइसक्रीम जैसा मिट्टी डाल दीजिए। எல்லாருடைய வாயில ஐஸ்கிரீம் மாதிரி மணநள்ளி போடுங்க. मैं ऐसा प्रार्थना करता, நான் ஒருவேளை அப்படி ஜெபித்திருக்கலாம். लेकिन यहाँ हल्का मेथड में मूसा कहता है, ஆனா மோசே ரொம்ப சிம்பிளா இப்படி சொல்றாரு, मुझे मार डालिए, என்னை கொன்று போடும், मुझे मार डालिए, என்னை கொன்று போடும், मुझे मार डालिए, என்னை கொன்று போடும். मेरी आवश्यकताएं बहुत है, என்னுடைய தேவை அதிகமா இருக்கிறது, परिवार का मांग बहुत என்னுடைய है, குடும்பத்தினுடைய தேவை அதிகமா இருக்கிறது, मैं जरूरतमंद हूँ, நான் தேவையுள்ளவனா இருக்கிறேன், संभाला नहीं जा रहा है, என்னால முடியலை ஆண்டவரே, कमाई से पर्याप्त नहीं हो रहा, என்னால சமாளிக்க முடியவில்லை, मुझे मार डालिए। என்னை கொன்று போடும். बिल्कुल उबा हुआ आदमी है, முழுவதுமாய் உடைந்து போன ஒரு மனிதன், जिसने लाल समुद्र को 2 टुकड़ा में किया था, उसी का खाना है, मार डालिए। யார் ஒருவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தாரோ அவர் இப்போது சொல்லுகிறார் என்னை கொன்று போடும். प्रभु के नाम की स्तुति महिमा हो। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पौलुस को थोड़ा देखिए, அங்கே பவுலை பாருங்கள், फिलिपी जेल का नाम है, பிலிப்பியருடைய ஜெயிலிலே அங்கே இருக்கிறார். सॉरी फिलिपियों की जेल का नाम है। जब थे பிலிப்பியருடைய சிறைச்சாலையில இருந்தபோது मैं और सिलास दोनों आराधना किए थे, நானும் சீலாசும் அங்கே இருந்து உம்மை துதித்துக் கொண்டிருந்தோம். एक रात में आपने सबको ढा दिया,
ஒரே ராத்திரியில் நீ எல்லாவற்றையும் மாற்றி போட்டீர். लेकिन अभी मैं जेल खाना में हूँ, ஆனால் இப்போது நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். अभी भी गीत गाता हूँ, இப்போதும் நான் பாடுகிறேன். अभी भी प्रार्थना करता हूँ, நான் இப்போதும் ஜெபிக்கிறேன். कुछ होता पोता नहीं है, ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேக்கு. कुछ होता पोता नहीं ஒண்ணு है। நடக்க மாட்டேக்கு. उसी दिन हुआ था, அப்போது நடந்தது, अभी हो नहीं रहा है। ஆனா இப்ப நடக்கலையே. एक दिन 10 दिन, 1 महीना, 10 महीना हो गया, कुछ हो नहीं रहा है। ஒரு நாள், 2 நாள், 10 நாள், ஒரு மாதம், 10 மாசம் ஒன்றும் நடக்கல. मुझे मार डालिए करके पौलुस ने प्रार्थना किया। என்னை கொன்று போடும் என்று அங்கே பவுல் விண்ணப்பிக்கவில்லை. पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், मुझे लालसा है, நான் ஆசையா இருக்கிறேன். बड़ी लालसा है நான் மிகவும் ஆசையா இருக்கிறேன். प्रभु के साथ रहने के लिए, கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்காக. क्योंकि मेरे मसीह ने कहा था, என்னுடைய ஆண்டவர் சொன்னார், मेरा पिता के घर में बहुत सा डेरा होता है, என்னுடைய பிதாவினிடத்திலே अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. बहुत डेराएं वहां है, मेरे बाप के अनेक घर। வாசஸ்தலங்கள் உண்டு. चलो मेरे साथ मेरा बाप के घर, मेरे बाप के घर, मेरे बाप के घर, चलो मेरे साथ मेरे बाप के घर, वहाँ आनंद आनंद है। चलो मेरे साथ मेरा बाप के घर, मेरे बाप के घर, मेरे बाप के घर, चलो मेरे साथ मेरे बाप के घर, वहाँ आनंद आनंद है। बहुत पुरानी गीत है, बच्चों का गीत है। பழைய பாடல், சிறுவர்களுக்குரிய பாடல். वहाँ आनंद आनंद है, அங்கே எப்போதும் சந்தோஷம் சந்தோஷமே. इसलिए मैं लालसा रखता हूँ। அதிலே நான் ஆசையா இருக்கிறேன். जरूर मूसा जैसा उब के मेरा जान का ले लीजिए करके चिल्लाने के वक्त में, மோசேவை போல என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்கிறதான சூழ்நிலையிலும், लेकिन यीशु मर के जीने के चलते, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே, क्योंकि पुराना नियम के मरे हुए लोगों के अंदर ये विचार था, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே மரிக்கிறதுக்கு முன்னாக இப்படிப்பட்டதான எண்ணம் இருந்தது. वे जानते थे அவர்கள் அறிந்திருந்தார்கள், कोई मर जाएगा, மரித்து விட்டால் वो उनका हालत क्या होगा करके बाइबल बतलाती है। அவருடைய நிலைமை எப்படியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. वे वहां मौन में उतरेंगे, அவர்கள் அங்கே மௌனத்திலே இருப்பார்கள். और वैसी का बाइबल बतलाती है। அதை வேதம் சொல்லுகிறது. हे प्रभु, मैं मौन में वहां रुकना नहीं चाहता हूं। நான் அப்படியாய் மௌனத்திலே இறங்கி இருக்க ஆயத்தமில்லை. पढ़िएगा भजन संगीता 115 சங்கீதம் 115 और 17वां पद को पढ़िएगा। 17வது வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 115 17 115 17 वहां पर लिखा, मृतक जितने चुपचाप पड़े हैं वे तो या की स्तुति नहीं कर सकते हैं। மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். वहां जाके स्तुति करने के लिए भी मन नहीं करेगा, அங்கே போய் துதிப்பதற்கும் அங்கே மனது இருக்காது. पुराना नियम के लोगों की स्थिति क्या है? பழைய ஏற்பாட்டுடைய காரியம் எப்படியா இருக்கிறது? चुपचाप पड़े रहेंगे, அவர்கள் அங்கே மௌனத்திலே இறங்கி விடுவார்கள். लेकिन यीशु जी उठने के चलते ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக चिल्ला के आज कह सकते हैं, நீங்கள் சத்தமிட்டு சொல்ல முடியும், चलो मेरे साथ என்னோடு கூட मेरा बाप के घर, என்னுடைய பிதாவுடைய இடத்திற்கு போவ वहाँ வாருங்கள். आनंद आनंद आनंद। அங்கே எப்போதும் சந்தோஷம் சந்தோஷமே. विश्वास करने वाला एक जोरदार हालेलुया बोले। விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. यीशु के मृत्यु ने किस प्रकार का रास्ता का खोल दिया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டதான வழியை உருவாக்கி प्रभु வைத்திருக்கிறது. का मृत्यु ने मेरे विचारधारा में कितना बड़ा परिवर्तन का ला दिया। ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. यीशु के मृत्यु और जी उठने के बारे में हम अध्ययन करने के समय ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நாம் தியானிக்கும் போது पुराने नियम के तगड़े पवित्र लोगों की स्थिति से हम कितना उत्तम स्थान में पहुंचे हैं। பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பராக்கிரமத்தை காட்டிலும் ஆண்டவர் எவ்வளவு உன்னதமான நிலைமையில என்னை வைத்திருக்கிறார். मैंने आपको उसके बारे में दिखाया
நான் இவரை अयूब के बारे में दिखाया, யோபுவை குறித்து சொன்னேன், मूसा के बारे में दिखाया, மோசேவை குறித்து சொன்னேன், मैंने कहा था 4 आदमी के बारे में நான் दिखाएंगे, சொன்னேன் 4 பேரை குறித்து சொல்வேன் என்று. जल्दी जल्दी में और 2 जन के बारे में बतला देंगे. சீக்கிரம் சீக்கிரமாக இன்னும் 2 பேரை குறித்து சொல்வேன். यहाँ पर एक व्यक्ति है, அங்கே இன்னொருவர் உண்டு. पहला राजा, उसका 19वां अध्याय. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். ये भी यहाँ पर एक प्रार्थना करता है. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை இப்படியாய் ये ஜெபிக்கிறார். भी साधारण व्यक्ति नहीं है. இவரும் சாதாரணமான ஆள் இல்லை. पहला राजा 1 ராஜாக்கள் 19वां अध्याय 19வது அதிகாரம் 4 पद को पढ़िएगा. 4வது வசனத்தை வாசிக்கலாம். हाँ, 4 पद को देखेंगे. 4வது வசனம். पहला राजा 19वां अध्याय का 4 पद. 1 ராஜா 19:4. एलिया आप जंगल में एक दिन के मार्ग पर जाकर एक जाऊ के पेड़ के तले बैठ गया. वहां उसने ये कहकर अपनी मृत्यु मांगी कि हे यहोवा, बस अब मेरा प्राण ले ले. அங்கே எலியா வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ये व्यक्ति जिसने आकाश को बंद कर रखा, இந்த மனிதன் ஆகாயத்தை அடைத்து வைத்திருந்த மனிதன், जिस व्यक्ति आकाश को खोलने का ताकत रखा, இந்த மனிதன் ஆகாயத்தை திறப்பதற்கும் வல்லமை பெற்றிருந்தான். जिस व्यक्ति आकाश से आग को उतारने की ताकत रखा, இந்த மனிதன் ஆகாயத்திலிருந்து அக்கினியை இறக்கும் வல்லமை பெற்றிருந்தான். जब उसने देखा, ஆனால் அவன் பார்க்கும்போது, आग मैंने उतारा, நான் அக்கினியை இறக்கினேன், बारिश को आने के लिए प्रार्थना किया, அங்கே பெருமழையை நான் வருவதற்காக விண்ணப்பம் பண்ணினேன். लेकिन हमारे लोग मन फिराते नहीं है. ஆனால் என்னுடைய ஜனங்கள் இங்கே மனம் மாறவில்லையே. मेरे लोग एक दिन के लिए हाँ हाँ हालेलुया बोले, उसके बाद पता नहीं चला, मुझे मारने के चक्कर में रह गया. ஒரு நாளிலே என்னுடைய ஜனங்கள் எல்லாம் ஆஹா அல்லேலூயான்னு சொன்னாங்க. ஆனா மறுநாளிலே அங்கே என்னை கொன்று போட வாச்சிக்கியா, इसलिए भाग रहा है. என்னை விட்டு ஓடி போகிறார்கள். அவன் ஓடி போகிறான் எலியா. प्यारों, பிரியமானவர்களே, मैं इतना मेहनत किया, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன். 3 साल चिपके रहा, 3 வருடம் நான் அப்படியா இருந்தேன். चिपके रहा, நான் ஒளிந்திருந்தேன். कव्वा के ऊपर भरोसा रख के रहा, कव्वा लाएगा, भोजन लाएगा करके. காகம் கொண்டு வரும் என்று காகத்தை நம்பி இருந்தேன். विश्वास में तगड़ा रहा, விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்தேன். और विधवा के घर में एक बेटा उसकी मर गई, जब उसका मर गया तो मैंने उसको जिलाया. விதவையினுடைய வீட்டிலே அவனுடைய ஒரே குமாரன் மரித்து போயிருந்தான், அவனை நான் உயிரோடு எழுப்பினேன். पृथ्वी में पहला व्यक्ति मैं जिस मरा हुआ बच्चे को जिलाने वाला, இந்த பூமியிலே முதலாவதாக மரித்த ஒரு பாலகனை நான் உயிரோடு எழுப்பினேன். मृत्यु में से एक लड़का को जिलाया, आग उतारा, पानी उतारा, लेकिन लोगों में कोई भी मन फिराव नहीं हो रहा. वो जैसे ही है वैसे ही है, चलो यार, चलो चलो நான் चलो. சிறு பையனை மரணத்திலிருந்து எழுப்பினேன், ஆகாயத்திலிருந்து அக்னியை வர்ஷிக்க பண்ணினேன், மழையை தடுத்து நிறுத்தி திரும்பவும் வர பண்ணினேன். ஆனால் இந்த ஜனங்களோ ஒருபோதும் மாறாதிருக்கிறார்கள். अरे मेरा परमेश्वर को पहचाना नहीं है, இவர்கள் என் தேவனை அறிந்து கொள்ளவில்லையே. मूर्तियों के पीछे पड़े हैं. ஏன் இவர்களுக்கு பின்பாக நான் இருக்க வேண்டும்? घर घर में बाल के देवता को सामने दंडवत कर रहे हैं. வீடு வீடாக அங்கே பாகாலை குறித்து ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். एक एक पेड़ के तले झुकते हैं. ஒவ்வொரு மரத்தின் அடியிலும் அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். मेरे लोगों में परिवर्तन नहीं हो रहा, என்னுடைய ஜனங்களிலே மாற்றம் இல்லையே. मेरे काम बेकार, என்னுடைய வேலையில இருந்தது, मेरा मेहनत देखा, என்னுடைய எல்லா காரியங்களும் அங்கே வெறுமையானது. जीने से क्या मतलब है? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? प्रभु ले लीजिए, என் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். लेकिन पौलुस को देला देखिए, ஆனால் பவுலை பாருங்கள், यीशु के जी उठने की कहानी को जानने वाला का विचार के देखिए. இயேசுவை என்னுடைய உயிர்த்தெழுதலை அறிந்த பவுலுடைய நிலைமையை பாருங்கள், पढ़िएगा. வாசியுங்கள். कोई फिलिपियों की पत्री பிலிப்பியருடைய புஸ்தகம் और दूसरा अध्याय 2வது அதிகாரம் 17वां पद. फिलिपियों की दूसरा अध्याय का 17वां पद, वो यहां ये कहता है,
यदि मुझे तुम्हारे विश्वास के बलिदान और सेवा के साथ अपना लहू भी बहाना पड़े तो भी मैं आनंदित हूं. பிலிப்பியர் 2:17 மேலும் உங்கள் விசுவாசமாக பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். तुम सबके साथ आनंद करता रहूंगा. நான் எல்லோரும் கூட சேர்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன். सेवा के निमित्त लहू भी बहाना पड़े, ஊழியத்தின் நிமித்தமாக நான் ஒருவேளை பலியாய் வார்க்கப்பட்டு போனாலும் आनंदित रहूंगा. நான் எப்போதும் சந்தோஷத்தோடு இருப்பேன். ये पौलुस आपको कैसे ये आनंद मिलता है भैया? பவுல் உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது? यहां कहता है இங்கே சொல்லுகிறார். दूसरा तीमुथियुस उसका 4 अध्याय 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 और 8 पद को पढ़िएगा. 6 पद से लेकर पढ़िएगा 6, 7, 8. दूसरा तीमुथियुस 4 का 6, 7, 8. अब मैं अर्घ की नाई उंडेला जाता हूं और मेरे कुछ का समय आ पहुंचा है. 2 தீமோத்தேயு 4, 6, 7 வாசிக்கலாம். मैं अच्छी कुश्ती लड़ चुका हूं, मैंने अपनी दौड़ पूरी कर ली, मैंने विश्वास की रखवाली की है. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலமும் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். भविष्य में मेरे लिए धर्म का वो मुकुट रखा हुआ है. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக हे, मेरे வைக்கப்பட்டிருக்கிறது. लिए एक मुकुट है, எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் मेरे வைக்கப்பட்டிருக்கிறது. लिए एक ताज वहां प्रभु रख के इंतजार कर रहा. எனக்கென்று ஒரு பெரிய வெகுமதியை வைத்து ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். मैं जीत लिया हूं, நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன். मैं जीत गया हूं. நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன். प्रभु के नाम की स्तुति महिमा हो. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. लेकिन एलिया को देखिए, எலியாவை பாருங்கள். मेरा प्राण को ले लीजिए, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். क्योंकि एलिया के टाइम में यीशु की मृत्यु नहीं हुई थी. ஏனென்றால் எலியாவுடைய நாட்களிலே இயேசுவுடைய மரணம் உயிர்த்தெழுதல் लेकिन நடக்கவில்லை. प्रभु का धन्यवाद हो, एलिया को परमेश्वर ने जिंदा ही उठा लिया. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. எலியாவை ஆண்டவர் அப்படியே ஜீவனோடு எடுத்துக்கொண்டார். समय को मन में रखते मैं चौथे बात को मैं दिखा के मैं अंत करने के लिए चाहता हूँ. நேரத்தை கருத்திலே கொண்டு 4வது காரியத்தை சொல்லி நான் அப்படியாய் முன்னேற விரும்புகிறேன். योना की किताब, யோனாவினுடைய புஸ்தகம், योना की किताब, யோனாவினுடைய புஸ்தகம் उसको भी हम जानते हैं. 4 अध्याय 3 पद को देखेंगे. 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். सो अब है यहोवा मेरा प्राण ले ले. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். यहाँ ये भी बहुत बड़ा जबरदस्त सेवक, இங்கே யோனாவும் ஒரு பெரிய வல்லமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர். उसका प्रचार को सुन के एक पूरा शहर, निनिवे का शहर मन फिराया, राजा से लेकर पशु तक. அங்கே அவனுடைய ஒரே நாள் பிரசங்கத்தை கேட்டு முழு நகரமும் ராஜாவிலிருந்து அங்கிருக்கிறதான கால்நடைகள் வரைக்கும் அங்கே அங்கே திரும்புகிறதை பார்க்கிறோம். सारे लोग उपवास, எல்லாரும் அங்கே உபவாசம் இருக்கிறார்கள். दूध पीने वाले बच्चे उपवास, அங்கே பால் குடிக்கிற குழந்தைகளும் அங்கே உபவாசம் இருக்கிறார்கள். दूल्हा दुल्हन उपवास, அங்கே மணவாளனும் மணவாட்டியும் உபவாசிக்கிறார்கள். बकरी बकरा सब उपवास, அங்கே இருக்கிறதான கால்நடைகளும் உபவாசிக்கிறது. गाय बैल सब उपवास, அங்கே இருக்கிறதான மாடு கழுதைகளும் पूरा शहर उपवास में. அங்கே முழு நகரமும் அங்கே உபவாசிக்கிறது. इतना जबरदस्त प्रचारक, அவ்வளவு பெரிய வல்லமையான பிரசங்கம். इनका क्या तकलीफ हुआ? இவருக்கு என்ன கஷ்டம் வந்தது? इनका तकलीफ क्या है? இவருடைய கஷ்டம் என்ன? मैंने कहा तम खत्म होना है, खत्म नहीं हो रहा. நான் சொன்னேன் இவங்கெல்லாம் அழிந்து போகணும், ஆனா அழியல. निनिवे शहर खत्म हो जा करके मैंने कहा था, நான் நினிவே நகரம் அப்படியே அழிந்து போகணும்னு நான் சொன்னேன். मेरी बात पूरी नहीं की गई है परमेश्वर की दया के चलते. என்னுடைய காரியம் அங்க நடக்கல ஆண்டவருடைய இரக்கத்தினால. दूसरा पद में कहता है 4 का दूसरा में, 4வது 2வது வசனத்துல எப்படியா சொல்லுகிறார்? कौन है आप? நீங்க प्रभु के बारे में क्या कहता है?
அங்கே என்ன சொல்லுகிறார்? मैं क्यों भागा था मालूम है? நான் ஏன் ஓடணும் தெரியுமா? पिछले भाग में देखिए, இங்க பின்னால எழுதி இருக்குது, मैं जानता था எனக்கு தெரியும் तू अनुग्रहकारी, நீர் இரக்கமுள்ளவர், दयालु परमेश्वर மன है, உருக்கமுள்ளவர், विलम्ब से कोप करने वाला, நீடிய சாந்தமுள்ளவர், करुणा निदान है, மிகுந்த கிருபை உள்ளவர், दुख देने से प्रसन्न नहीं होता। தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன்। ये सारी बातों को जानने की वजह से आपके गुण के चलते मैं जाने के लिए इनकार किया था, உங்க குணமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் அங்க போகல। लेकिन अभी आप काम नहीं कर रहे हैं। ஆனா நான் சொன்ன மாதிரி இப்ப நடக்கலையே, जैसा मैंने कहा वैसा नहीं हुआ है। நான் எப்படி சொன்னேனோ அப்படி நடக்கலையே। कल मैं इस शहर के अंदर कैसा जाऊंगा? நான் எப்படி இந்த பட்டணத்துக்குள்ள நான் போவேன்? अरे कल भविष्यवाणी किया था, आज कुछ नहीं हुआ है। நேத்து தான் தீர்க்கதரிசனம் சொன்னார், ஒண்ணுமே நடக்கலையே। अरे ये कल नहीं कह रहे थे, நேத்து தான் சொன்னாரு। 2007 में 2007ல मैं वेल्लूर में एक प्रचार में मैंने कहा 2009 में इजराइल के ऊपर ईरान झगड़ा करने का पूरा पूरा संभव है। 2007ல வெள்ளூர்ல ஒரு மீட்டிங்ல சொன்னேன், 2009ல அங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில ஒரு போர் வரும் என்று। क्योंकि बाइबल में ईरान के बारे में लिखा है पर्सिया, ஏனென்றால் வேதத்திலே ஈரானை குறித்து பெர்சியா என்று எழுதப்பட்டிருக்கிறது। पर्सिया के लोग इजराइल के ऊपर लड़ाई करने के लिए आएंगे करके बाइबल बतलाती है एजेकिएल की किताब में। பெர்சியாவில் இருக்கிறதான ஜனங்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் அப்படியாய் படையெடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது। जब 2009 आया, 2009 வந்துச்சு, लड़ाई का मौसम बना था அங்கே சண்டை யுத்தம் வருவது போல இருந்தது। और 5 मिनट में 5 நிமிடத்திலே अमेरिका के बड़े अधिकारी लोग आके उसको रुकवा दिए। அமெரிக்காவிலிருந்து சில அதிகாரிகள் வந்து அதை நிறுத்தி போட்டார்கள்। कोई युद्ध नहीं हुआ। யுத்தம் நடக்கவில்லை। 2010 में 2010லே किसी ने उसी कटिंग को निकाला யாரோ அந்த கட்டிங்கை எடுத்தார்கள், जिस पर मैं प्रचार किया था। நான் பிரசங்கித்த அந்த காரியத்தை नीचे लिख दिया अगस्तिन जपकुमार झूठा भविष्यवक्ता, इसको पत्रवाह करके मुआना चाहिए। அகஸ்தியன் ஜெபக்குமார் ஒரு பொய் பிரசங்கி, இவரை வந்து कள்ள तीर्कदर्शी, கள்ள தீர்க்கதரிசி, இவரை வந்து கல்லால் அடிக்கணும்। उसको पूरा दुनिया में घुमाया। அதை முழு உலகத்திற்கும் அப்படியே அனுப்பினார்। कुछ लोगों ने हमसे चिट्ठी लिखकर पूछा भी, சிலர் என்னிடத்தில் கடிதம் எழுதி கேட்டார்கள்। मैंने कहा कि किसी की प्रार्थना सुन के आखिरी वक्त में युद्ध बंद हो गया। ஆனால் किसी की प्रार्थना सुन யாரோடைய ஜெபத்தையோ கேட்டு கடைசி நிமிடத்திலே அங்கே யுத்தம் முடிந்து விட்டது। इसलिए मैं नहीं जानता हूं कब होगा, எனக்கு தெரியாது எப்போது நடக்கும் என்று। लेकिन अभी तक लोग घुमा रहे हैं उसको। अगस्तिन जपकुमार ने गलत भविष्यवाणी किया, इसलिए उसको पत्रवाह करना है। இப்போது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அகஸ்தியன் ஜெபக்குமார் கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னார், அவரை வந்து கல்லடிக்கணும்। मैं भी योना के समान, நானும் யோனாவை போல இருக்கிறேன்। योना भी कहता होगा, யோனாவும் சொல்லி இருக்கலாம்। आपने कहा था 40 दिन में हमारा शहर खत्म हो जाएगा, लेकिन हम ऐसे ही है, पहले बिरयानी खाते थे, अभी अंडा के साथ खाते हैं, मालूम? நீர் சொன்னீர் 40 நாள்ல இந்த முழு தேசமும் அழிந்து போகும், முதல்ல நாங்க பிரியாணி சாப்பிட்டு இப்போ முட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்। अंडा के साथ बिरयानी खाते हैं, முட்டையோடு கூட பிரியாணி சாப்பிட்டோம்। और 3 प्रकार का बिरयानी है। 3 வகையான பிரியாணி, और एक मुर्गी बिरयानी, சிக்கன் பிரியாணி, एक गोश्त बिरयानी, அது பிறகு மட்டன் பிரியாணி, एक गधा का बिरयानी। கழுத பிரியாணி। कुछ भी हो, बिरयानी के नाम पर तो हम खाने के लिए तैयार हो जाते हैं। பிரியாணின்னு பேரு கேட்ட உடனே நம்ம சாப்பிட ஆயத்தமாயிடுறோம்। योना के समय में ये लोग नहीं खाते होंगे, चिल्लाते नहीं होंगे। யோனாவுடைய சமயத்துல ஒருவேளை அவர்கள் சத்தம் போட்டிருக்க மாட்டாங்களா? आपने क्या कहा, मतलब मर நீங்க जाएंगे। என்ன பெருசா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டீங்க योना जी, யோனாஜி, बेलमुंडा, बेलमुंडा, क्योंकि उसको धूप पड़ते ही उसको दिमाग खराब हो गया। और बाइबल வெயில் அடிச்ச உடனே அவர் தலையெல்லாம் சூடாயிருது। बाल तो है ही नहीं, तो रोकने के लिए अगर हम दोनों जाएंगे, मुझे ज्यादा धूप नहीं लगेगा, इनका सीधा लगेगा। ஒருவேளை நாங்க 2 பேரும் வெயில்ல போனா அண்ணனுக்கு வெயில் கம்மியா அடிக்கும், எனக்கு நிறைய அடிக்கும், ஏனென்றா முடி குறைவா இருக்கு। इसलिए एक टोपी पहनेंगे, लेकिन हमको टोपी तो पहना हुआ है। ஒருவேளை இவர் தொப்பி போடலாம், ஆனா எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு लोग ஏற்கனவே। क्या कहते होंगे योना को?
அங்கே இதே காரியத்தை பார்க்கிறோம். योना को क्या कहते होंगे? யோனாக்கு என்ன சொல்றாங்க? योना बाबा, योना बाबा। யோனா அண்ணன், யோனா அண்ணன், अभी भी हम लोग जिंदे हैं। நாங்க இப்போதும் உயிரோட தான் இருக்கோம். इसी बात को कल्पना किया योना ने, இந்த காரியத்தை யோனா யோசித்து பார்த்தான். वो नहीं। அது அல்ல. शायद वे लोग आके धन्यवाद देते, आपने हमारा जान को बचा लिया करके धन्यवाद से सकते थे। ஒருவேளை அவர்கள் வந்து நீர் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்ததனால எங்களுடைய ஜீவனெல்லாம் தப்பித்து கொண்டது என்று ஒருவேளை நன்றி சொல்லி இருக்கலாம். परंतु इसने सोचा ये लोग देखेंगे घर में बैठ के ही सपना बना रहा है, ऐसा होगा, ऐसा होगा, ऐसा होगा, ऐसा होगा, ऐसा होगा। बगल वाला का हाथ पकड़ के मुंह देख के बोलिए, ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, मुंह देख பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க. आप ही की कहानी जारी है। உங்க கதை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. बैठे बैठे सपना देखते हैं, உட்கார்ந்துகிட்டே சொப்பனம் பார்க்கிறோம். उसी के आधार पर फिर प्रार्थना भी करते हैं। அதை ஆதாரமாக கொண்டு அதற்காக ஜெபமும் பண்ணுகிறோம். हमारे रोहतास पहाड़ में एक कपल काम कर रहे थे। நம்முடைய ரோத்தாஸ் மலையிலே ஒரு தம்பதியர் அங்கே ஊழியம் செய்தார்கள். दोनों सिलाई करने वाले थे, यहाँ पर काम किए, फिर शादी करके पहाड़ पर काम किए। ரெண்டு பேரும் டெய்லரிங் பண்றவங்க. இங்க ஊழியம் பண்ணாங்க, இப்போ அங்க போய் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாங்க. एक दिन चले आए, ஒரு நாள் வந்தாங்க. भैया आपसे बातचीत करना। அண்ணன் உங்ககிட்ட பேசணும். मैंने पूछा क्या बात है? நான் கேட்டேன் என்ன விஷயம்? प्रभु ने कहा हम लोगों को दोनों को ऑस्ट्रेलिया जाने के लिए। ஆண்டவர் சொல்றாரு எங்க ரெண்டு பேரையும் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு. मैंने कहा ऑस्ट्रेलिया जाना है? ஆஸ்திரேலியா போகணுமா? तुमको तमिल ठीक से लिखने नहीं आता, हिंदी तो और नहीं आता है। உனக்கு தமிழே சரியா எழுத தெரியாது, ஹிந்தி तो வரவே வராது, अंग्रेजी का स्पेलिंग नहीं लिख सकता, இங்கிலீஷ்னு சொல்லி ஒழுங்கா எழுத தெரியாது. आपको मालूम है ऑस्ट्रेलिया कहाँ पर है? உங்களுக்கு தெரியுமா ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு? कितना दूर में है? எவ்வளவு தூரத்துல இருக்கு? और वहाँ क्या बोली बोली जाती है मालूम है? அங்க என்ன பாஷை பேசுறாங்க தெரியுமா? मैंने पूछा कैसा ये मिला है? இந்த தரிசனம் எப்படி கிடைச்சது? हम लोग दोनों एक काम किए, நாங்க ரெண்டு பேரும் ஒரு காரியம் செஞ்சேன். कागज में लिखे थे एशिया, यूरोप, अमेरिका, साउथ अमेरिका, यूरोप अमेरिका, ऑस्ट्रेलिया लिख करके लॉटरी निकाला, ऑस्ट्रेलिया आया। நாங்க ரெண்டு பேரும் இப்படி செஞ்சோம். ஏசியா, யூரோப், அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு ஒரு சீட்டு எடுத்தோம், அதுல ஆஸ்திரேலியா வந்தது. इसलिए दोनों उसी दिन से हाथ पकड़ के प्रार्थना कर रहे हैं, आज पवित्र आत्मा ने कहा सीधा जाके बड़े भैया से कह देना हम लोग ऑस्ट्रेलिया विदा हो रहे हैं। அதனால அவங்க கையை பிடிச்சு அப்படியே ஜெபம் பண்ணாங்க. இப்படியே ஜெபம் பண்ணிட்டு அதே சொல்லி எடுத்துட்டு போய் அண்ணன்ட்ட போய் சொல்லுவோம். बैठे बैठे स्वप्न देखने वाला बहुत है, உட்கார்ந்துகிட்டே கற்பனையில கனவு காணுங்கிறவங்க ரொம்ப. वो जीवन में अपने आप उब जाता है, நம்முடைய வாழ்க்கையிலே उसमें ऐसे ही उब जाता है, நம்முடைய வாழ்க்கை அந்த காரியங்களிலே அப்படியாய் உட்கார்ந்து விடுகிறது. उसका नतीजा है அதனுடைய பிரதிபலன், मेरे प्राण को ले लीजिए, ट्रांसफर, என்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும், ट्रांसफर कर दीजिए, என்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும், ट्रांसफर कर दीजिए, நான் சாகிறது நலமாயிருக்கும். लेकिन पौलुस का कहना है ஆனால் பவுலுடைய காரியம், मैं ट्रांसफर चाहता हूं, நான் அப்படியாய் உம்மிடத்தில் வர ஆசையாய் இருக்கிறேன், बहुत अच्छा रहेगा, உம்மோடு கூட இருப்பதிலே சந்தோஷம் உண்டு, परंतु तुम लोगों के चलते, ஆனால் இவர்கள் நிமித்தமாக, तुम लोगों के चलते உங்கள் நிமித்தமாக, और तुम्हें तैयार करने की आवश्यकता इसी के वजह से உங்களை இன்னுமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே मैं यहाँ रहना भी पसंद, நான் இங்கே இருப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். डर नहीं है, பயமில்லை, दबाव नहीं है, दबाव नहीं है, அங்கே எனக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை, कल्पना की सपनाएं नहीं है, எனக்கு எந்த விதமான அங்கே கற்பனையோ அல்லது கனவுகளோ இல்லை. ना, இல்லை, मैं जानता हूं ஏனென்றால் எனக்கு தெரியும் जीवन का मुकुट मुझे रखा हुआ है, எனக்கென்று நீதியின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. मैं जानता हूं, எனக்கு தெரியும், मैं जानता हूं எனக்கு நன்றாய் தெரியும், का मुकुट मेरे लिए रखा हुआ है, நீதியின் கிரீடம் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. मैं कल्पना की दुनिया में नहीं, நான் கற்பனை உலகத்திலே அல்ல, मैं कल्पना की दुनिया में नहीं, நான் கற்பனை உலகத்திலே அல்ல, मैं निश्चितता की दुनिया में है, நான் நிச்சயிக்கப்பட்ட ஒரு உலகத்திற்காக இருக்கிறேன். क्योंकि यीशु ने कहा ஏனென்றால் இயேசு சொன்னார், मैं जाके तुम्हारे लिए जगह तैयार करूंगा,
நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். जब तैयार हो जाएगा ஆயத்தப்படுத்தின பின்பு मैं फिर आके तुम्हें ले जाऊंगा. நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். ऐसा विश्वास करने वाला एक जोरदार ताली हाथ அப்படி उठा के விசுவாசிக்கிறவர்கள் நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். I know, எனக்கு தெரியும், I know, எனக்கு தெரியும், I know எனக்கு தெரியும் what is kept for me. எனக்கென்று என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று. इसलिए हम चिंता करके मृत्यु से डरते नहीं है साहब. ஆகவே நாம் கவலைப்பட்டு மரணத்திற்காக அஞ்சுகிறவர்கள் அல்ல. शुरू शुरू में मैं ससरा में प्रचार कर रहा था. ஆரம்பத்திலே நான் சசராமிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். कुछ कम्युनिस्ट वाले अपना झंडा लेके आए थे. சில கம்யூனிஸ்ட்காரங்க தன்னுடைய கொடிகளை கொண்டு வந்தார்கள். उसमें एक जवान ஒரு பெரிய வாலிபன் मेरा कमीज धर लिया, என்னுடைய சட்டையை பிடித்தான். कहने लगा सुनो. கேளு. तब तक में कुछ भीड़ भी जमा हो गई. அப்போது சில கூட்டம் அங்கே கூடிவிட்டது. सिर निकाल देंगे, உன்னுடைய தலையை எடுத்துருவேன், 6 इंच कम कर देंगे. 6 அங்குலம் குறைச்சிருவேன். यहाँ का बोली वही है, 6 इंच कम कर देंगे. இங்க உள்ள பேச்சு அப்படிதான் இருக்கும். 6 இன்ச்சு குறைச்சிருவேன். मैं हंस रहा था, நான் சிரித்தேன். भीड़ मुझे देख रही है. முழு கூட்டமும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ससराम के बस स्टैंड की बात, जो रेलवे स्टेशन के सामने, उस बात को मैं कह रहा. சசராம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். तो उसने पूछा हंस रहे हो? அவன் என்கிட்ட கேட்டான், என்ன சிரிக்கிறியா நீ? मैंने कहा ट्रांसफर से डरता नहीं साहब. நான் டிரான்ஸ்பர் காண்டி பயப்படுறதே இல்லை. अभी यहाँ है मेरा प्रभु, यहाँ है, मैं उसके पास चला जाऊंगा. ठीक है, ट्रांसफर तो हो रहा, आपके द्वारा अगर ट्रांसफर हो जाएगा अच्छी बात है. நான் இங்க இருக்க, இங்க என்னோட ஆண்டவர் இருக்காரு. ஒருவேளை நான் அங்க போயிட்டேன்னா நான் அவரோடு இருப்பேன். உங்க மூலமா அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். तो भीड़ में से एक जन ने पूछा, அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் என்னிடத்துல கேட்டார், आपका सिर को ये क्यों मांग रहा है? உன் தலையை ஏன் இவர் கேட்கிறாரு? मैंने कहा उसके पास जो नहीं है मेरे पास, इसलिए मांग रहा है. நான் சொன்ன அவர்கிட்ட இல்ல போல இருக்கு, அதான் என்கிட்ட இருந்து கேட்கிறாரு. नहीं है, இல்ல போல இல்ல, அதனால அவர்கிட்ட இல்ல, அதனாலதான் என்கிட்ட இருந்து கேட்கிறாரு. ये आदमी भी हंस के छोड़ दिया, चाहिए चाहिए मैं आपको छूऊंगा என்னைய नहीं. பிடிச்சவரும் சிரிச்சுக்கிட்டே என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்டான். क्योंकि आपको मृत्यु डरे नहीं है. ஏனென்றா நீங்க மரணத்தை குறித்து பயமே இல்லையே. आपको मृत्यु का डरे नहीं है, आपको क्या डराएंगे? உங்களுக்கு மரண பயமே இல்லை, உங்களை எதை வச்சு பயப்பட முடியும்? हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हम मसीह राही, हमें दुनिया से कोई बैर भी नहीं, गैर भी नहीं, डर भी नहीं. நாம் தேவனுடைய சொந்த ஜனங்கள். இந்த உலகத்தை குறித்து நமக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. प्रभु हमें सहायता करने पाए. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. इन बातों के सोचोगे, இந்த காரியங்களை நீங்கள் யோசிக்கும் போது उस वचन को फिर पढ़ेंगे. इब्रानी पढ़ के अंत करेंगे. मींड इब्रानी मांगे 10वां अध्याय எபிரேயனுடைய 10வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 35 पद. इब्रानी 10 अध्याय का 35वां पद. எபிரேயர் 10:35. शुरू में इस वचन को पढ़े थे. ஆரம்பத்திலே இந்த வசனத்தை வாசித்தோம். इब्रानियों की पत्री उसका 10 अध्याय का 35वां எபிரேயர் 10:35. क्या लिखा है? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? सब कोई दाहिना हाथ को उठा के बोलिएगा. எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி அப்படியாய் சொல்லுங்கள். सो अपना हियाव ना छोड़ो. ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். सबको एक और बार மீண்டுமாய் சொல்லுங்கள். सो अपना हियाव ना छोड़ो. ஆகையால் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். क्योंकि ஏனென்றால் उसका प्रतिफल बड़ा है. மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. बगल वाला का हाथ हिला के बोलिएगा. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுங்க. सो अपना हियाव ना छोड़ो. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். क्योंकि ஆகையால் उसका प्रतिफल बड़ा है. மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. आइए हम सबको इस सिर झुकाएं. நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தலாம்.